கிறிஸ்து மிகவும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கர்த்தருக்குள்ளான என்னுடைய அன்பு வாழ்த்துக்களையும், நான் சார்ந்துள்ள விழுப்புரம் ஐக்கியத்தின் சகோதர சகோதரிகளினுடைய அன்பு வாழ்த்துக்களையும், சேலம் பகுதியில் காணப்படுகிற தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்கள் அனைவருக்குமாய் நான் தெரியப்படுத்துகிறேன். உங்கள் ஐக்கியத்திற்கு மத்தியில் சபையின் ஊழியர்களை தேர்வு செய்யக்கூடிய தேர்தலுக்கான ஆயத்த காலங்கள் அது போய்கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையினுடைய சந்தர்ப்பத்தில் சபையின் ஊழியர்களை தேர்ந்தெடுக்கிற அந்த எலெக்ஷன் குறித்த சில சத்தியங்களை நாம் தியானிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த நாளினுடைய தேவ செய்தி நமக்கு காணப்படும். பாடத்தோட தலைப்பு பெரும்பான்மையாக இருப்பது போதுமானது அல்ல. மெஜாரிட்டிஸ் நாட் சஃபிஷியன்ட். பெரும்பான்மையாக இருப்பது போதுமானது அல்ல. இதற்குரிய ஆதார வேத வசனம் 1 கொரிந்தியர் 1 வசனம். 1 கொரிந்தியர் 1:10. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிட்ட நிருபத்திலே இருந்து நாம் எடுத்திருக்கிற இந்த தலைப்புக்குரிய ஆதார வசனத்தை நம்ம பார்க்கிறோம். சகோதரரே என்று அந்த கொரிந்து சபையாரை பார்த்து அப்போஸ்தலன் பவுல் அழைக்கிறார். அவர்களுக்கு அவர் சொல்லுகிற ஒரு முக்கிய அறிவுறுத்தல் என்னவென்றால், நீங்கள் அனைவரும் ஒரே காரியத்தை பேசணும், ஏக மனதோடு இருக்கணும், உங்களுக்குள்ள பிரிவினைகள் டிவிஷன்ஸ் இருக்கக்கூடாது, நீங்க ஏக யோசனை உள்ளவர்களா சீர்பொருந்தி இருக்கணும். இதை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பொதுவாக இந்த வசனத்துல தமிழ்ல அது புத்தி சொல்லுகிறேன் என்று காணப்பட்டாலும், இதே வார்த்தையை நீங்க நெக்ஸ்ட் ஸ்லைட்ல ஆங்கிலத்தில் கவனிக்கும் போது அந்த புத்தி சொல்லுகிறேன் என்கிற வார்த்தைக்கு வருகிற ஆங்கில வார்த்தை விசீச். விசீச் என்கிற ஆங்கில வார்த்தைக்கு வேண்டிக் கொள்ளுகிறேன், உங்கள்கிட்ட நான் ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு வேண்டுதலாக, ஒரு மன்றாட்டாக நான் முன்வைக்கிறேன் என்கிற ஒரு அர்த்தம் அந்த வசனத்துக்கு காணப்படுது. இது வெறுமனே ஒரு புத்தி சொல்வது என்பதையும் கடந்து அப்போஸ்தலன் பவுலினுடைய ஒரு வேண்டுகோள் சபையின் இடத்துல. உதாரணம், இந்த மாதிரி பிசீச் அல்லது வேண்டிக் கொள்ளுகிறது தொடர்பான வசனங்கள் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலமான வசனம் இருக்கு பைபிள்ல. ரோமர் 12 வசனம் இல்லைங்களா? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்க, அப்ப அந்த வசனம் எவ்வளவு அவசியமான வசனம். இந்த அர்ப்பணிப்பின் பாதைக்குள்ள நம்முடைய பலியின் ஜீவியத்தை பற்றி அறிவுறுத்தக்கூடிய வசனம். ஆனாலும் அந்த வசனத்துல அப்போஸ்தலன் பவுல் அதை சபையாரிடத்துல எப்படித்தான் அவர் முன்வைக்கிறார்? நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றார். ஏனென்றால் பலியின் ஜீவியம் என்பது இந்த பாதைக்குள்ள நுழைகிற எல்லாருக்குமே அவசியம். அதை ஒருத்தர் செய்யாமல் இந்த ஓட்டத்துல வெற்றி அடைய முடியாது. பலியின் வாழ்க்கை இயேசுவை போல தேவ சித்தத்தின்படி பலியாகுது. ஆனாலும் இந்த பலியின் ஜீவிய வாழ்க்கையை மற்றொருவர் ஒருத்தரை கட்டாயப்படுத்தி என்ன பண்ணக்கூடாது, செய்ய வைக்கக்கூடாது. எனவேதான் அப்போஸ்தலன் பவுல் அந்த பலியின் ஜீவியம் குறித்த உயரிய சத்தியத்தை மற்றவர்களிடத்தில் அவர் எடுத்துரைக்கும் போது அதை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்பதாக பேசி அல்லது எழுதியிருக்கிறார். ஸோ அப்போ அந்த கருத்தை புரிந்துகிட்ட நமக்கு இப்போ நம்மளுடைய பாடத்தின் ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 1:10 கூட சபைக்கு அவர் சொல்லுகிறாரு, நீங்கள் ஒரே காரியத்தை பேசணும், ஏக மனதா இருக்கணும். பாருங்க, ஏக மனதுனா சேம் மைண்ட், ஒரு சிந்தையில நீங்க ஒன்றுபட்டு இருக்க வேண்டும். உங்களுக்குள்ள டிஃபரண்ட் ஒப்பீனியன் இருக்கக்கூடாது.
ஒருவேளை அப்படி இருந்துட்டாலும் முடிவுகள் என்பது ஒரு கருத்தாக இருக்கும், பல கருத்துக்களா இல்லாமல். அப்ப இதை அப்போஸ்தலன் பவுல் இந்த 1 கொரிந்தியர் 1:10 குறிப்பிடுகிறார். சரி, நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு பெரும்பான்மையா இருப்பது போதுமானது அல்ல. ஆதார வசனமும் பார்த்துட்டோம். இதை வைத்து நம்ம ஒரு தேர்தல் தொடர்பான சத்தியம் என்ன தியானிக்க போகிறோம் என்பதை ஒரு சில வாசகங்கள் ரசல் அவங்களுடைய எழுத்துக்களை இருந்து கவனிச்சுட்டு பிற்பாடு அந்த பாயிண்டை நோக்கி நம்ம கடந்து போவோம். ரீப்ரின்ஸ் நம்பர் 1883 1883. அங்கே ரசல் அவர்கள் நாம் ஐக்கியப்பட்டிருக்கிற இந்த ஒரு ஐக்கியத்தினுடைய தன்மை, இப்போ இவ்வளோ பெரிய ஐக்கியமா ஒரு சேலம் எக்லீஷியாவா நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இதுல ஒவ்வொருத்தரோட பங்கு ரொம்ப முக்கியம். அநேகர் ஒன்று சேர்ந்துதான் இது ஒரு கர்த்தருடைய சரீரம் போல இந்த ஒரு ஐக்கியம் காணப்படுது. அப்ப அநேகர் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவயம், எல்லா அவயங்களும் சரீரத்துக்கு முக்கியம்தான். இப்ப இந்த அனைத்து அவயங்களும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க சபைக்குள்ள அல்லது இருக்கணும் என்பதை குறித்த சில வார்த்தைகள் வாசிக்கலாம் சிஸ்டர். ஈடுபலியின் மீது விசுவாசம் கொண்டிருப்பதாகவும் கர்த்தருடைய ஊழியத்திற்கென முழுமையாய் அர்ப்பணம் பண்ணியுள்ளதாகவும் தங்களை அறிக்கை பண்ணுகிறவர்களில் பெரும்பான்மையானவர்களாகிலும் ஒருவரால் வழிநடத்தப்படும்படிக்கான விருப்பத்தினை வெளிப்படுத்தினால் தவிர மற்றபடி யாரும் ஒரு சிறு கூட்டத்தாரை கூட வழிநடத்திடுவதற்கு மறுத்திடும் தன்னடக்கத்தை கொண்டிருக்க நாம் பரிந்துரைக்கின்றோம். மேலும் இந்த தெரிந்தெடுத்தலானது நிரந்தரமான ஒன்றாய் காணப்படக்கூடாது. அன்புக்குரியவர்களே, நம்ம சார்ந்திருக்கக்கூடிய ஐக்கியத்துல நம்ம எல்லோருமே யாரா இருக்கிறோம்? ஈடுபலியின் மேல் விசுவாசம் கொண்டவர்கள். அடுத்து வெறுமனே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமல்ல, அர்ப்பணித்தவர்கள். தேவனுக்கென்று நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டோம். இப்படிப்பட்டவர்கள் தான் நம்ம என்ன பண்றோம்? இந்த ஒரு ஐக்கியத்துக்குள்ள ஒரு அங்கமாக, ஒரு சகோதரனாக, ஒரு சகோதரியாக நம்ம இருக்கிறோம். 2 பாயிண்ட். ஒன்று, ரேன்சம்மை பிலீவ் பண்ணவங்க. 2வது, ஒரு உண்மையான ஒரு முழுமையான உடன்படிக்கை செய்தவங்க. இப்படிப்பட்டவர்கள் கூடக்கூடிய இந்த ஒரு ஐக்கியத்திற்குள் ஏதேனும் ஒரு பொறுப்புக்கு, ஒரு ஊழியத்திற்கு ஒரு சகோதரனோ இல்ல சில சகோதரர்களோ காணப்படணும் அல்லது அந்த ஊழியத்தை செய்யணும் என்று அவங்க விரும்புகிறார்கள் என்று சொன்னால் அதற்கான ஒரு வழி, ஒரு பாதை எதுவாக இருக்கு? சபையாரில் வார்த்தை நோட் பண்ணணும். எல்லாருமே இருந்திருந்தா கொஞ்சம் கஷ்டம்தான். என்னைக்குமே எந்த ஊழியரும் வர்றது சிரமம். யாராவது ஒருத்தர் வந்தாலும் 1 வருஷம் 2 வருஷத்தை தாண்ட முடியாது. எல்லாரோட ஆமோதிப்பு இருந்தாதான் 100க்கு 100 அப்படின்னு சொன்னா அது எல்லாரோட ஆமோதிப்பு. ஆனா இங்க வாசகம் எப்படி இருக்கு? பெரும்பான்மை, மெஜாரிட்டி. ஒரு காங்கிரிகேஷன்ல இருக்கக்கூடிய அதிகமானோர் ஆமோதிப்பு கொடுக்காமல் நீங்க சார்ந்திருக்கிற ஐக்கியத்துல எந்த ஒரு ஊழிய பொறுப்புக்கும் என்ன பண்ணாதீங்க, வராதீங்க. காரணம் என்ன? அந்த ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவர்கள்? கர்த்தர் இயேசுவை விசுவாசித்து பாவங்கள்ல இருந்து, உலகத்தின் அடிமைத்தனத்துல இருந்து மீட்கப்பட்டவர். அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் சுயாதீனம் உடையவர். 2வது பார்க்கிறோம், அவங்க அர்ப்பணித்தவர்கள் தேவனிடத்துல. அப்ப அந்த அர்ப்பணிப்பு என்பது அவங்க விருப்பத்தோடு அவர்களாக முன்வந்து அந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்தை என்ன பண்ணணும்? அவர்கள் செய்யணும். எனவே அப்ப அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டுக்குள் காணப்படக்கூடிய ஐக்கியத்துல ஒருவர் ஊழிய பொறுப்புக்கு வருகிறார் என்று சொன்னால் அங்க இருக்கிறவங்க பெரும்பான்மை ஆமோதிக்காம என்ன பண்ணாதீங்க, வந்துடாதீங்க. கூடவே இன்னொரு வார்த்தையும் இருக்கு. அப்படியே பெரும்பான்மையோரெல்லாம் சேர்ந்து சில சகோதரர்களை பொறுப்புக்கு ஏற்படுத்திட்டாலும் அப்படி ஏற்படுத்தப்பட்ட அந்த நிலை என்பது பெர்மனண்டா என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த ஏற்படுத்துதல் நிரந்தரமான ஒன்றாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆலோசனைகளின் பேர்ல தான் ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஐக்கியத்தில் என்ன பண்றோம்? தேர்தல் எலெக்ஷன் நடத்துறோம். புதியதாக சத்தியத்திற்குள்ள வருகிறவர்களுக்கு இல்ல சில நேரம் சில வருஷங்களே சில சகோதர சகோதரிகளுக்கு இந்த பாதையில கடந்து போயிட்டாலும் இந்த உண்மை சத்தியத்தின் ஐக்கியத்துக்குள்ள மற்ற எல்லாமே அவங்களுக்கு கொஞ்சம் நிறைவா இருக்கும். ஆனா இந்த எலெக்ஷன் அப்படின்னு வந்துட்டா மட்டும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு டிஸ்டர்பா இருப்பாங்க. என்ன தான் மறுபடியும் இப்பதான் முடிஞ்ச மாதிரி தெரிஞ்சு மறுபடியும் எலெக்ஷன் வந்துருச்சு,
இது எதுக்கு? போன முறை எடுத்த அதே பாடம், அதே கருத்துக்கள், அதே போன்ற ஒரு சூழல்கள் மறுபடியும் சபைக்குள்ள வரும். சில நேரங்கள் இந்த எலெக்ஷன் என்பது சில மன வருத்தங்களையும் சில சண்டை சச்சரவுகளையும் சபைக்குள்ள என்ன பண்ணிடுது? ஏற்படுத்திடுது. இதெல்லாம் நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புக்கு தேவையா, அவசியமா என்று சொல்லிடுவாங்க. ஆனா அன்புக்குரியவர்களே, நம்ம மறக்கக்கூடாது, நம்மளுடைய ஞானத்தை விட தேவனுடைய ஞானம் என்பது ரொம்ப பெருசு. நம்மளோட சொந்த கருத்துக்களை விட, யூகங்களை விட, தேவனோட வார்த்தைகள்ல சொல்லி இருக்கிற சத்தியங்கள், வசனங்கள் என்பது ரொம்ப பெருசு. ஒவ்வொரு வருடமும் அல்லது அடிக்கடி தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு பைபிள்ல எங்கேயா வசனம் இருக்கா? தேர்தல் வச்சுதான் நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னாலே, ஒரு எலெக்ஷன் என்கிற ஒன்று காணப்படும் போதே அதற்குள்ள இதுவும் சேர்ந்து அடங்குது. எது? அது நிரந்தரமான ஒன்று அல்ல, ஒரு டைம் பீரியடுக்கு உரியது. எனவேதான் நமக்கு ஒரு வருஷம் முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்த வருஷம் மறுபடியும் எலெக்ஷன் நடத்துறோம். அதுல சபையார் பார்த்து எந்த மாதிரி சகோதரர்களை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அது சபையினோட விருப்பம். எனவே அருமையான ஒரு தகவல் இந்த இடத்துல. நம்மளோட தலைப்பு ஆதார வசனத்தை பற்றி நம்ம புரிந்து கொள்வதற்கு இந்த முதல் பாயிண்ட் ரொம்ப உதவி செய்யும். இந்த கருத்தின்படி தான் நம்ம ஐக்கியங்கள்ல தேர்தல் நடக்குது. இப்ப அடுத்தது பாடத்தோட தலைப்பின் சத்தியங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப நம்ம உதவி செய்யக்கூடிய சில கருத்துக்கள் பார்த்துட்டு வரோம். நெக்ஸ்ட் ஒன், Philippians 5793 5793. இங்கே சகோதரர் ரசல் அவர்கள் எழுதிட்ட வார்த்தைகளை கவனிக்கிற போது, அவ்வாறு ஒரு தேர்தலை நீங்கள் உங்கள் ஐக்கியத்தில் நடத்தி கொண்டாலும் அந்த தேர்தலில் நீங்கள் பின்பற்றக்கூடிய நியமனங்கள் இருக்குல்ல, வழிமுறைகள் இருக்குல்ல, அந்த நியமனங்கள், அந்த வழிமுறைகள் என்பது மாற்ற முடியாத ஒன்றாக நான் பிக்ஸ் பண்ணிட்டேன், இல்ல நான் சொன்ன கருத்தை மாத்திடவே கூடாது என்பதாக நான் எதுவுமே சொல்லல என்று ரசல் சொல்றார். நீங்க வேணா அந்த வார்த்தைகளை வாசிச்சிருங்க, சகோதரி ரீட் பண்ணலாம். தேர்ந்தெடுத்தல் காரியத்தில் மாற்ற முடியாத நிலையான விதிகளை அல்லது நியமங்களை கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. வேதாகமம் அப்படியாக எதையும் கொடுக்கவில்லை மற்றும் அப்படியாக நியமங்களை ஏற்படுத்திடுவதற்கு எவருக்கும் உரிமையும் இல்லை. ஆம் அன்புக்குரியவர்களே, ரசல் அவங்க சொல்லிட்டது கூட சஜஷன்ஸ். ஒரு சிறப்பா ஒரு தேர்தல், ஒரு ஆரோக்கியமா ஒரு சபையில முடிவதற்கு என்ன மெத்தட், என்ன வழிமுறைகளை கையாண்டா உதவியா இருக்கும், அதை அவர் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை அதை விட ஒரு பெஸ்ட் தாட், ஒரு யோசனை ஒருத்தருக்கு இருக்கா, அதை சபை மத்தியில வச்சு சபையார் ஓகே சொன்னாங்கன்னா என்ன பண்ணலாம், அதை செயல்படுத்தலாம். பாருங்க, இந்த இடத்துல இந்த மாற்ற முடியாத என்ன சொல்லலாம், நியமனம் அல்லது விதியின் வார்த்தை இருக்கு இல்லையா, இதுக்கு ஏதாவது நடைமுறை ரீதியா தேர்தல் விஷயத்துல அந்த நியமனங்கள்னா என்ன, எதை பத்தி சொல்றாரு? தேர்தல் அப்படி என்ன நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம்? ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள் சொல்லாம. பாத்தீங்களா, பாடம் இன்னும் கனெக்ட் ஆகல உங்களுக்கு. எலெக்ஷன் என்பது சத்தியம், நம்ம ஐக்கியத்தில் நடக்குது. எலெக்ஷன் பேஸ்ல தான் சகோதரர்கள் ஊழிய பொறுப்புக்கு வரணும். அந்த எலெக்ஷன் என்பது ஒரு ப்ரோக்ராம் தானே, ஒரு நிகழ்வு தானே. அந்த நிகழ்வு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, பைபிள்ல நேரடியாக வசனம் இருக்கா? கிடையாது. தகுதிகள் பத்தி மட்டும்தான் இருக்கு, ஊழியர்களுக்கான தகுதிகள் தான் இருக்கு. மற்றபடி அந்த ப்ரோக்ராமினுடைய வழிமுறைகள் பத்தி எதுல இல்லை, நிகழ்ச்சி நிரல் பத்தி பைபிள்ல நேரடியா இல்லை. கைகள் தூக்கி தான் தேர்ந்தெடுக்கணும், இது ஓகே. ஆனா இப்ப அது ஒரு நிகழ்ச்சியா இருக்கிறதுனால அந்த நிகழ்ச்சிக்கு சில மெத்தடு வேணும் தானே. இப்ப இன்னைக்கு ஆராதனைன்னு நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆராதனைனா அது எப்படி இருக்கணும்? சண்டே சர்வீஸ், ஒரு பாட்டு இருக்கணும், ஜெபம் இருக்கணும், சில ரீடிங்ஸ் இருக்கணும், ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், கடைசியில் ஒரு பாடல் இருக்கணும், ஜெபம் இருக்கணும், ஒரு ஃபார்மெட் வச்சிருக்கிறோம்ல. இதே மாதிரி இப்போ எலெக்ஷனுக்கு ஒரு ஃபார்மெட் இருக்குல்ல, ஒரு வழிமுறை இருக்கு இல்லைங்களா. அது எதுவுமே ஃபிக்ஸ்டு கிடையாது. மாறாக அது ஆரோக்கியமா இருக்கும்படியாய் கொடுத்துட்ட யோசனைகள். இதை பத்தி தான் இப்போ சொல்றாரு. அதை வச்சுதான் இப்போ நான் கேட்கிறேன், அப்படி தேர்தலில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன? இவ்வளவு நேரம் பேசிட்டாலும் அதே மாதிரி தான் இருக்கிறீங்க. ஓகே, முன்மொழிதல் வழிமொழிதல், ஒரு நாமினேஷன் ஒரு நிகழ்வு நடத்துறோம் அப்படின்னா எடுத்தோன்னே எதுக்குள்ள வரமாட்டோம், எலெக்ஷனுக்குள்ள வரமாட்டோம். ஃபர்ஸ்ட் ஒரு நாமினேஷன் நடக்குது. இப்போ இது ஆரோக்கியமான செயலா, இல்லை இந்த செயலை மாத்திரலாமா? நோ, தெரியணும்ல. எடுத்தவொடனே நேரடியா ஒரு எலெக்ஷனுக்குள்ள போனா யாருக்கு ஓட் பண்றது, என்ன ஏது ஒண்ணுமே தெரியாது. எல்லாருக்கும் ஒரு மாதிரி பேரை உச்சரிச்சுக்கிட்டு இருப்பாங்க, குழப்பம் வரும். ஸோ நாமினேஷனு, அதுக்கப்புறம் ஓட்டிங். கரெக்ட்.
அடுத்தது இப்போ எலெக்ஷனுக்கு வந்துடலாம். நாமினேஷன் தெளிவாயிடுச்சு, விட்டுடலாம். எலெக்ஷனுக்குள்ள என்னென்ன வழிமுறை நம்ம பின்பற்றுகிறோம்? வெள்ளிக்கிழமை வரும்போது இதில் ஒரு 4ல் 1 பங்கு தான் இருப்பீங்க. ஆனால் எது கேட்டாலும் பளிச்சுன்னு சவுண்டு வரும், காதில் விழுகிற மாதிரி வரும். இப்போ கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் என் காதில் விழுகவே மாட்டேங்க. சொல்லிடுங்க, எலெக்ஷனில் என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றோம்? பாருங்க, பிரதர் சாரி, நான் புதன்கிழமைக்கு வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டேன் இல்லையா? ரைட். 75% ஒரு வழிமுறையை பின்பற்றுகிறோம். அப்போனா எலெக்ஷன் நடக்கிற போது யார் தேர்வு நிலையை அடைகிறார்கள், யார் தேர்வு நிலையை அடையலை அப்படின்றதற்கு ஒரு லெவல் தேவைப்படுது, ஒரு மார்க் தேவைப்படுது. இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒருத்தர் தேர்வாகணும்னா குறைந்தது அவர் என்ன பண்ணணும்? 75% வாங்கணும். இது ஒரு பாயிண்ட் நம்ம எடுக்கிறோம். பாருங்க, இது ஒரு விஷயம் பிரதர் சொல்லியிருக்கிறார், நல்ல பாயிண்ட் எடுத்துக்கலாம். அதை பற்றி பாடத்தில் கூட நம்ம கருத்துக்கள் இருக்கு, நம்ம பார்க்க போகிறோம். வேற ஏதாவது தேர்தலில் ரீ ஓட்டிங் வைக்கிறோமா? மறு வாக்குப்பதிவுன்னு வைக்கிறோமா? மறு வாக்குப்பதிவு என்ன பண்றோம்? எத்தனை சதவீதம் வாங்கினவங்களுக்கு வைக்கிறோம்? 70. இதெல்லாம் வசனத்தில் இருக்கா? 75 தேர்வு நிலை, 70 ரீ ஓட்டிங் வசனத்தில் இருக்கா? கிடையாது. ஆனா ஊழியம் பண்ணுகிற சகோதரர்கள் சபையார் மூலம்தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லும் போது ஊழியர்களும் கிடைக்கணும், சபையாருடைய பெரும்பான்மை ஆமோதிப்பு வரணும். இதுக்கு உதவி செய்யக்கூடிய சில வழிமுறைகள் தான் இந்த மாதிரி காரியங்கள். ஓகே, அடுத்தது இப்ப எலெக்ஷன்ல பங்கெடுக்கிறது, தேர்தலில் பங்கெடுக்கிறது. இப்ப தேர்தலில் பங்கெடுக்கிறது யார் பங்கெடுக்கலாம்? நான் இப்ப விழுப்புரத்தில் இருக்கிறேன், திடீர்னு ஏதோ ஒரு கல்யாண விசேஷம் சொல்லி சேலத்துக்கு வந்திருக்கிறேன். சண்டே சர்வீஸ் சேலத்தில் அட்டன் பண்ணலான்னு வந்தா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. நானும் சகோதரன் தானே, அர்ப்பணிக்கப்பட்டவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு என் கையை தூக்கிடலாமா? நான் இவருக்கு ஓட் பண்றேன், இவருக்கு ஓட் பண்ணேன்னு சொல்லிடலாமா? பாருங்க, இப்ப அர்ப்பணிக்கப்பட்டவர்களாவே இருந்தாலும் ஒரு சபையில நடத்தப்படுகிற தேர்தலில் யார் தான் பங்கெடுக்கணும்? அவ்வளவுதான், அந்த சபை சார்ந்தவர்களாக இருக்கணும். அவங்க ஒரு 2 ஐக்கியத்தில் தொடர்பு வைக்கலாமா? விழுப்புரத்துலேயும் ஒரு அங்கமா இருப்பார், அங்க தேர்தல் நடந்தால் அங்கேயும் ஓட் போடுவார். ஒருவேளை சேலத்தில் தேர்தல் நடந்தால் இங்கேயும் ஓட் போடுவார். 2 இடத்துல ஓட்டு போடுறது அப்படின்னா இது நல்ல ஓட்டா? இது அப்படின்னா இது நல்ல ஓட்டு கணக்கு எடுக்க முடியாது. இது என்னது? இது நல்ல ஓட்டு. 2 இடத்துல ஓட்டு போடுறது முறையாக. ஏதோ ஒரு ஐக்கியத்துல தான் ஒருத்தர் என்ன பண்ண முடியும்? அங்கமா இருக்க முடியாத அவர் யோசிக்கணும். ஏதோ சில அக்கேஷனலா ஏதாவது ஒரு விசேஷம் இல்லை ரிலேஷனை பார்க்க வர்றதுக்காக வராங்கன்னா நம்ம ஐக்கியங்கள்ல பங்கெடுக்கலாம், மாற்று கருத்து இல்லை, தாராளமா பங்கெடுக்கலாம். ஆனா இந்த ஐக்கியம் தொடர்பான ஊழியர்களை நியமிக்கக்கூடிய ஒரு பார்ட், அந்த பங்குல அவர் என்ன பண்ண முடியாது? பண்ண முடியாது. அதனாலதான் சபைக்குள்ள யாராவது புதுசா உடன்படிக்கை பண்ணி அப்பதான் உங்க ஐக்கியத்துக்குள்ள இணைகிறாங்கன்னா இந்த ஐக்கியத்தினுடைய நிலை தற்போது எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் ஒருத்தருக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் 1 வருஷம் அல்லது 1 முறை அந்த ஐக்கியத்தில் நடைபெறுகிற தேர்தலில் அவங்க பங்கெடுக்காம இருக்கிறது நல்லது. யாராவது ஒருத்தர் இதுக்கு வசனம் எங்க இருக்குன்னு கேட்டார்லாம் என்ன சொல்றது? இப்ப 75% வசனம் எங்க இருக்கு பைபிள்? நாமினேஷன் பண்ணிட்டு அப்புறம் எலெக்ஷன் நடத்துங்க, இதுக்கு எங்கேயாவது பைபிள்ல வசனம் இருக்கா? கிடையாது. அப்ப அது எல்லாமே தேர்தல் என்கிற சத்தியம், அந்த ஒழுங்குமுறை நம்ம ஐக்கியத்துக்கு ஆரோக்கியமா நடந்து முடிவதற்கான நல்ல ஆலோசனைகள், நல்ல வழிமுறைகள். இதே மாதிரி தான் எலெக்ஷன்ல பின்பற்றப்படுகிற சதவீதமா இருக்கட்டும், இல்ல பங்கெடுக்கக்கூடிய காரியமா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த ஐக்கியத்தின் தேர்தல் சிறப்பாய் முடிவதற்கான ஒத்துழைப்புகள். பாருங்களேன், இப்போ ஒரு சகோதரனே இருக்கிறாரு, அவர் இது வரைக்கும் வேற ஐக்கியத்துல தொடர்புல இருந்தாரு, இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஐக்கியத்துக்கு மாறிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு ஒரு ஜாப் கிடைச்சிருச்சு, இதே ஊருக்கு வந்துட்டார். ஏற்கனவே அவர் போய்கிட்டு இருந்த ஐக்கியத்திலையுமே அவருக்கு பல வருஷம் அனுபவம் இருக்கு தேர்தலில் பங்கெடுத்து. இப்போ இந்த ஐக்கியத்துக்குள்ள இப்பதான் உள்ள நுழைஞ்சிருக்கிறார், நுழைஞ்ச ஒரு 1 மாசம் 2 மாசம் ஆகுதுன்னு வைங்க. இப்ப சேலத்தில் எலெக்ஷன் நடக்கும்போது அவர் பங்கெடுக்கலாமா? அவர் சொல்லிட்டாரு, இனிமேல் என்னுடைய அங்கம் எங்க மட்டும்தான், சேலத்தில் மட்டும்தான் சொல்லிட்டார். ஆனாலும் அவர் பங்கெடுக்கலாமா இல்ல பங்கெடுக்காம சும்மா இருக்கலாமா? சரி, இப்ப பங்கெடுக்கும் போது இப்ப எலெக்ஷனோட ட்ரூத் தெரியும் அவருக்கு, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இங்க இருக்கக்கூடிய சகோதரர்களில்
யார் அந்த சத்தியத்திற்கு பொருத்தமானவர்? ஒருவேளை மூப்பர் என்கிற பொறுப்புக்கு தகுதியானவர் யார்? உதவிக்காரர்களுக்கு உரிய தகுதிகள் உடையவர் யார்? நபர்களை அவரால் அட்ரஸ் பண்ண முடியுமா? சத்தியம் தெரியுது. இங்க அவருக்கு என்னதான் தெரியும்? ஏதோ 1-2 சகோதரர்களை அவர் வெளியில மற்ற ஐக்கியத்தில் இருக்கும்போது பழகி இருந்ததுனால அவருக்கு தெரியலாம். ஆனா ஏனைய மற்ற அனைத்து சகோதரர்களை பற்றின புரிதல் அவருக்கு இல்லை இல்லையா? அப்படி இல்லாத போது அவர் என்னதான் ஒரு ஒத்துழைப்பு அந்த ஐக்கியத்தை கொடுக்கணும்னா, எனக்கு சத்தியம் தெரியும், ஆனா அந்த சத்தியத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுல எனக்கு இந்த ஐக்கியத்தோட இன்னும் என்ன கிடையாது, அனுபவம் இல்லை. இப்ப இந்த நேரத்துல ஒருவேளை கை தூக்க சொன்னா அவருக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஆட்கள் யாரோ அவருக்கு மட்டும் என்ன போயிடுவாரு. அந்த தெரிஞ்ச ஆளோட நிலைமை உள்ளூர்ல எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியாது. அதனால அவர் என்ன பண்ணிடுவார்னா, அந்த ஒரு சரிவர பகுத்தறிவு பகுத்து உணர்தல் பண்ண முடியாமல் அவருடைய வாக்குகள் தவறான நபர்களுக்கு வெளிப்படுவதற்கும், இல்லைன்னா தகுதியான நபர்களுக்கு அவர் வாக்கு செலுத்தாமல் அமைதியா இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப இதனால அந்த சபையோட தேர்தலின் முடிவு என்ன ஆகுது? டிஸ்டர்ப் ஆகுது, அங்க பாதிக்கப்படுது. இப்போ இதுதான் ரசல் அவங்க சொல்றாங்க, நாங்க எதுவும் ஃபிக்ஸடா என்ன பண்றது இல்ல, நியமனங்களை நாங்க ஏற்படுத்துறது இல்ல, சில ஆலோசனைகள் சொல்லிட்டோம். ஒரு தேர்தலின் நிகழ்வு எப்படி இருந்துட்டா நல்லது அப்படின்ற ஆலோசனைகளை நம்ம சொல்லிட்டோம், சில சஜஷன்ஸை முன் வச்சுட்டோம். காங்கிரிகேஷன் நீங்க கலந்து ஆலோசித்து அல்லது ஏற்கனவே பின்பற்றப்படுகிற வழிமுறை ஏற்புடையதா இருக்கா, அதை நீங்க என்ன பண்ணுங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ பாருங்க, சப்ஜெக்ட் என்ன பார்க்குறோம்? சபையின் ஆமோதிப்பு இல்லாம முன் வராதீங்க ஊழிய பொறுப்புக்கு. அப்படிப்பட்ட அந்த ஒரு ஆமோதிப்பை பெறுவதற்கு தேர்தல், அந்த தேர்தலில் எந்த ஒரு செயல்களும் அல்லது தேர்தலின் நிகழ்வுகளும் ஒரு ஃபிக்ஸ்டான ரூல் கிடையாது, எல்லாமே சஜஷன்ஸ், ஆலோசனைகள். 3 பாயிண்ட் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது வந்துடலாம். சேம் ஆர்டிக்கல் ரீப்ரின்ஸ் 5793 வாசிக்கலாம். கூடுமான மட்டும் தேர்ந்தெடுத்தலானது ஏக மனதுடன் காணப்பட வேண்டும் என்பதும், ஒரு சகோதரனுக்கு சபையாரில் 75 அல்லது இதற்கும் அதிகமான சதவீதமானவர்கள் ஆதரவு கொடுக்காத பட்சத்தில் அந்த ஊழியத்தினை அல்லது பணியினை அவர் ஏற்றுக்கொள்வது ஞானமற்றதாய் இருக்கும் என்பதும் தான் எங்களுடைய கருத்தாய் இருந்தது. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு 75% ஏன் பெரும் அளவுல உலகளாவிய அளவுல இருக்கிற வேதமானவர்கள் ஐக்கியத்துல சரியா ஒரு எலெக்ஷனின் ஒழுங்குமுறைக்கு உட்பட்ட சபைகள்ல பின்பற்றப்படுது. ஒருவேளை ஒரு 20 பேர் உள்ள எக்லீஷியாலையும் 75 பார்க்குறாங்க, குறைஞ்சது 75, அதுக்கு மேலே 80, 85, 90, 100 வாங்குறீங்களா, சந்தோஷம். ஆனால் மினிமமே என்னதான்? ஆமாம், இப்போ ஸ்கூலில் எக்ஸாம் வைக்கும்போது பிள்ளைங்க பாஸ் ஆகணும்னா 100க்கு எத்தனை வாங்கணும்? 35. இப்போ 100க்கு 35 மாதிரி இப்போ சபையில் ஒருத்தர் ஊழிய பொறுப்புக்கு வரணும்னா அவர் குறைஞ்சது எவ்வளோ ஆகும்? அப்போ 75ன்றது ஒரு பார்டர், ஒரு தகுதி நிலையில் பார்டர் நிலையில் ஒருத்தர் உள்ள வருகிறதாக தான் கணக்கு. அப்படின்னா இந்த பார்டரவே குறைச்சா எப்படி இருக்கும்? 75 வேண்டாம், 70 வச்சுக்கலாம், 65 வச்சுக்கலாம் அப்படின்னா அது என்ன பண்ண முடியாது, அது ஒரு நியாயமான காரியமே கிடையாது. ஒருவேளை இந்த ஒரு 75 அப்படின்ற இந்த சதவிகிதத்தின் மேல யாருக்காவது ஏதாவது ஒரு நெகட்டிவ் பார்வை, அது ஏன் அது 75? பல நேரங்கள் அநேக ஊழியர்கள் கிடைக்காம போறதுக்கு காரணம் அந்த சதவீதம் தான். 75 குறைச்சி ஒருவேளை 60 ஆக்கிட்டோம்னா, ஏன்னா 51ல இருந்தே ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல 51 தாண்டினாலே அது பெரும்பான்மை, மெஜாரிட்டி. ஒருவேளை 60, 65 வச்சா ஊழியர் எப்படி கிடைப்பாரு? அநேகர் கிடைக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு எண்ணங்கள் இருந்துச்சுன்னு வைங்க. இப்போ நமக்குள்ள எண்ணங்கள் வருவதோ ஒரு யோசனைகள் வருவதோ தவறு கிடையாது, ஏன்னா அந்த உரிமை நமக்கு இருக்கு. நம்ம சார்ந்திருக்கிற ஐக்கியம் பற்றி, ஐக்கியத்தினுடைய வளர்ச்சி ஆரோக்கியத்திற்கு நம்ம ஒன்றை யோசிப்பதற்கோ ஒரு யோசனையை முன்வைக்கிறதற்கோ சில ஆலோசனைகளை நம்ம சொல்வதற்கோ நமக்கு முழு ரைட்ஸ் இருக்கு. ஆனா இப்ப இங்க நம்ம என்னதான் பார்க்கணும், நம்ம சொல்ற யோசனைகள் தேவ வார்த்தைகள், தேவ ஆவி இந்த ஐக்கியத்திற்கு அது ஆரோக்கியமா முடியுமா? இதை மாத்திரம் நம்ம என்ன பண்ணணும், நிதானிக்கணும். இல்ல சில விஷயங்கள்ல நேரடியா எனக்கு என்னோட யோசனைக்கு தப்புன்னு எனக்கு எந்த வசனமும் பைபிள்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டா ஓகே, நம்ம சொல்ற யோசனை நம்மளை பத்தி கிடையாது, சபையை பத்தி. அப்ப சபையை பத்தி ஒரு யோசனையை சொல்ற வரைக்கும், அந்த கருத்தை முன்வைக்கிற வரைக்கும் எனக்கு உரிமை இருக்கு.
ஆனா நான் முன் வச்சிட்ட கருத்து மாத்திரமே செயல்பாட்டுக்கு வரணும்னு நான் நினைக்கலாமா? அப்படி நினைச்சா அதுக்கு பேர் என்னது? அது அதுதான் வந்து அதிகாரம் செலுத்துறது, டாமினேட் பண்றது. அதை நம்ம செய்யக்கூடாது. கருத்துக்களை முன் வச்சுட்டு அந்த கருத்துக்கள் சரியா, அது ஓகே பண்ணலாமா வேண்டாமா, இது யார் முடிவு எடுக்கட்டும்? சபை முடிவு. ஸோ இங்க அருமையா சகோதரர் சொல்றாரு, 75% கூட ஆதரவு பெறலைனா, மூப்பரா இருக்கட்டும் உதவிக்காரரா இருக்கட்டும், அந்த ஊழியத்தினை அந்த பொறுப்பினை அவர்கள் ஏற்றுக்கொள்வது என்ன பொறுத்தளவு அது என்னது? ஒரு ஞானம் இல்லாத ஒரு அன்வைஸ் மேட்டர், அது ஞானம் இல்லாத ஒரு காரியம் என்று பிரதர் ரசல் அவர்கள் அவருடைய எழுத்துக்கள்ல எழுதியிருக்கிறார். ஏன் இப்படி சொல்லியிருக்கணும்? அவருக்கு என்ன ஏதாவது 75ன்னு திடீர்னு ஏதோ வாய் தவறி சொல்லிட்டாரா? தேர்தல் 75 வந்து ஒரு ஏற்ற சதவிகிதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அதவே அவர் மாத்துறதுக்கு மனசு இல்லாம ஏதோ ஒண்ணு சரியோ தப்போ சொல்லிட்டோம், அதுல நம்ம உறுதியா நின்ற வேண்டிதான். அப்படி ஏதாவது வாய் தவறி சொன்ன விஷயத்த ரசல் ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிட்டாரானா? நோ. எதனால ஒரு குறைந்தது 75% அவசியம்னு சொல்றார்? இதற்கு இந்த பாடத்துல நம்ம இன்னும் போக போக பதில்கள் நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, எலெக்ஷன்ல எந்த ஒரு காரியமும் சட்டம் அல்ல, விதிமுறை அல்ல, எல்லாமே யோசனைகள், ஆலோசனைகள், கருத்துக்கள். இதுல குறிப்பா ஒரு தேர்தலின் முடிவுகளை 75% வச்சு குறைந்தது பார்த்துக்குங்க. அதுக்கு மேல வாங்கினா ரொம்ப சந்தோஷம், ஆனா அதுக்கு கீழே போகாம பார்த்துக்குங்க. அப்படி கீழே போய் ஒரு 75 கூட வாங்காம கீழே போயிட்டு அப்படி ஒரு பொறுப்பை நம்ம வாங்கி நம்ம ஊழியம் செய்தல் என்பது அது என்றைக்குமே ஒரு ஞானமான காரியமாக இருக்காது. இதை தொடர்ந்து அதே ஆர்டிக்கல்ல 5793 வாசிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். சரியாக சொல்ல வேண்டுமெனில் அன்பானது மற்றவர்களின் உணர்வுகளையும் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டுமென்று வலியுறுத்தும் தருணங்களையும் தவிர, சபையில் ஒரு வாக்கில் பெரும்பான்மையானவர்களாய் காணப்படுபவர்களே எந்த காரியத்தையும் தீர்மானிக்கின்றவர்களாய் இருப்பார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, பொதுவா நம்ம இருக்கிற ஐக்கியத்துல எந்த விஷயத்தை யார் தான் டிசைட் பண்றா? மெஜாரிட்டி, பெரும்பான்மையோடு தான் டிசைட் பண்றார். இதுல ஒரு விதிவிலக்கு இருக்கு. மற்றவங்களோட உணர்வுகளை ஒரு அன்பின் இருதயத்துல நம்ம கன்சிடர் பண்ணலாம், ஆனா அது வந்து எலெக்ஷன் நடந்துடக்கூடாது. மற்ற சில காரியம் இருக்கு சபையில. ஒருவேளை ஒரு ஒன் டே மீட்டிங் வைக்கிறோம், வெஜிடேரியன் உணவா நான்வெஜ் உணவா அப்படின்னு வைக்கும் போது அதிகமா எல்லாரும் எதுக்கு தான் கை தூக்குவாங்க? நான்வெஜ் தான் கை தூக்குவாங்க. அதுல ஒருவேளை ஒரு மைனாரிட்டி, ஒரு குறுகின எண்ணிக்கை உள்ளவங்க வெஜிடேரியன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க. இப்ப ரெண்டுமே நம்ம ஏற்பாடு பண்ண முடிஞ்சிட்டா சந்தோஷம், ரெண்டு பேரையும் திருப்திப்படுத்திடலாம். இல்ல ஒண்ணுதான் ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறோம், ஏதாவது ஒண்ணுதான் டிசைட் பண்ணணும் அப்படின்னா, இப்ப அசைவ உணவு சாப்பிட்றவங்க எதையும் சாப்பிடுவாங்க. சைவ உணவு சாப்பிட்றதுனால இந்த இடத்துல அந்த மைனாரிட்டியா இருக்கிறவங்களோட கருத்துக்களை என்ன பண்ணலாம்? கன்சிடர் பண்ணலாம். அவங்களுக்கு அசைவ உணவு வந்து அலர்ஜியா இருக்கு, செட் ஆகாது அப்படின்ற போது நான் என்ன பண்றேன்? அவங்களுக்காக இறங்கி போகிறேன், விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த அன்புல உணர்வுகளை நம்ம கருத்துல எடுக்கிறது நல்ல விஷயம். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு சபை சார்ந்தது. நான் ஒரு உதாரணமா அந்த உணவு விஷயம் சொன்னோம், அவ்வளவுதான். இப்ப மற்றபடி ஒரு எலெக்ஷன் விஷயத்துல முடிவுகள், தீர்மானங்கள், பெரும்பான்மையானோட கருத்தை என்ன பண்ணுது? தீர்மானங்களை அது அந்த இடத்துல கொண்டு வருகிறது. உதாரணத்துக்கு ரசல் இதே ஆர்டிக்கல்ல தான் எழுதியிருப்பாரு. இது பத்தி கொஸ்டின் புக்ல 255 இருக்கு, ரீப்ரின்ஸ் 5793 இருக்கு. என்ன சொல்றாருன்னா, ஒரு 100 பேர் கொண்ட எக்லீசியால ஒரு 51 பேர் ஒரு விஷயத்த சொல்லிட்டாலே அது எதுவா மாறுது? அந்த இடத்துல மெஜாரிட்டி. இந்த மாதிரி வார்த்தைகளை பார்த்தா சிலர் என்ன நினைச்சிடுறாரு, 75 எதுக்கு 51 போதும், ரசல் 51ன்ற வார்த்தைகள் சில இடத்துல பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படின்ற ஆலோசனைகளை பார்க்குறாங்க. இது இருக்கு, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த பகுதியை பொறுத்தளவு வார்த்தை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது? எக்ஸாம்பிள், அவ்வளவுதான். உதாரணத்துக்கு ஒரு பெரும்பான்மை என்பது எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது என்பதை சொல்லுவதற்கு தான் ரசல் எதை யூஸ் பண்றாரு? 51. ஒரு புரியுதுங்களா? ஒரு மெஜாரிட்டி அப்படின்றது எந்த சதவிகிதத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட் நான் பிடிச்சிக்கிறேன். நோ நோ,
ஸ்டார்ட் ஆகிற பாயிண்டை பிடிக்க சொல்லி இப்போ ரசல் பல இடங்கள்ல வலியுறுத்துறார். அவர் வலியுறுத்துறது 75 75. ஆனா இங்க சொல்றாரு 51 இருந்தே ஒரு பெரும்பான்மை ஸ்டார்ட் ஆகுது. அப்ப என்ன சொல்ல வராரு? நான் போட்டது நீங்க போடலையே, நான் இருக்கிறது அப்படியே காட்டுங்க. அப்பதான் நான் கீழே ரெட் லைன்ல வருது பாரு. எப்பொழுதுமே பெரும்பான்மையாரின் விருப்பத்துக்கு ஆதரவு வழங்கிட உண்மையாக நாடிடணும். அப்படின்னா சபைக்கு ஒரு மனநிலையை கற்றுக் கொடுக்கிறார் ரசல். நீங்க சார்ந்திருக்கிற ஐக்கியம் என்பது அது கர்த்தருடைய சரீரம். அப்ப இந்த கர்த்தருடைய சரீரம் எப்படி இருக்கணும்? நம்முடைய ஆதார வசனத்தின்படி ஒன்றையே சிந்திக்கணும், ஏக மனது உள்ளவர்களா இருக்கணும், டிவிஷன் இருக்கக்கூடாது, பிரிவுகள் இருக்கக்கூடாது. அப்ப இந்த மாதிரிலாம் நம்ம ஐக்கியமா ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்றால் இங்க நம்ம ஒரு மனநிலையை நமக்குள்ள உருவாக்கி கொள்ளணும். நான் சார்ந்திருக்கிற ஐக்கியத்தில் என் கருத்துக்களை சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கு. ஆனா நான் சொன்ன கருத்துக்களை எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாததும் யாரை பொறுத்தது? அந்த சபையின் பெரும்பான்மையானவரின் கருத்துக்களை சார்ந்தது. ஒருவேளை என்னுடைய கருத்து பெரும்பான்மையோர் ஆமோதிக்கிறாங்களா, அது ஆக்டிவேஷனுக்கு வரும், செயல்பாட்டுக்கு வரும். இல்லை என் கருத்தை பெரும்பான்மையோர் ஆதரிக்கலையா, அது என்ன ஆகாது, செயல்பாட்டுக்கு வராது. அப்ப நான் என்னதான் புரிஞ்சுக்கணும்? பரவாயில்லை, பெரும்பான்மையோர் என்ன முடிவெடுத்திருக்கிறார்களோ அதற்கு நான் என்ன பண்ணுவேன்? இசைந்து வருவேன். இதுதான் இங்க சொல்றாரு. பெரும்பான்மையோரின் விருப்பத்துக்கு எப்பொழுதுமே சபையில காணப்படுகிறவர்கள் ஆமோதிப்பு கொடுப்பதற்கு தயாரா இருக்கும். இதுக்கு விதிவிலக்குன்னு சொன்னா ஒரே ஒரு விஷயம்தான், தேவனோட வார்த்தை. ஒரு உண்மை சத்தியத்தை ஒருத்தர் மாத்தி பேசுறார், தவறான போதனைகள் ஒருத்தர் போதிக்கிறார். சில நேரம் அந்த போதனைகளை அநேகர் என்ன பண்ணிட்டாங்க? ஆமோதிச்சுட்டாங்க. அப்படின்னா இந்த இடத்துல பெரும்பான்மையோர் ஒரு தவறான போதனையை ஆமோதிச்சாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? மைனாரிட்டியா இருந்தாலும் அதற்கு உடன்படக்கூடாது. எந்த விஷயத்துல? டாக்ட்ரினல் ஓரியன்டட் பாயிண்ட், உபதேசம் சார்ந்த விஷயங்கள், தேவனுடைய சத்தியங்கள், கொள்கைகள் சார்ந்த விஷயத்துல நம்ம ஸ்ட்ராங்கா உறுதியா நிக்கலாம். ஆனா அது போக மற்ற சபையின் ஒழுங்குமுறைகள், சபையினுடைய அலுவல்கள், சபையினுடைய மற்ற சில செயல்பாடுகள், இதுல நாம் நம்ம கருத்தை சொல்லலாம். பட் மெஜாரிட்டி என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை நாமளும் ஏற்றுக்கொள்ளணும். நெக்ஸ்ட் ஸ்லைடு 5921 ரீப்ரிண்ட்ஸ்ல நிறைய ஸ்லைடு இருக்கிறதுனால சில விஷயத்தை நானே ஷார்ட்டா சொல்லிடுறேன். நான் விஷயங்கள் பேசும்போது நீங்க ஸ்லைடு கவனிக்கலாம். இவ்வளவு நேரம் சொல்லிட்டு அதே கருத்து தான் பதில் சொல்றாரு. சபையில் உள்ள அங்கத்தினன் தேர்தல் காலத்துல தான் கருத்தை தெரிவிப்பதற்கு முழு சுயாதீனம் இருக்கு. தேர்தல் காலத்துல என்ன கருத்து தெரிவிக்கிறது? சிலருக்கு கை தூக்காம இருக்கு இல்லைங்களா? ஒண்ணு கை உயர்த்துறாரு, இல்ல கை உயர்த்தாம அமைதியா இருக்கிறார். இதுக்கு அவர் யாராவது மற்றவங்க அவருக்கு அழுத்தம் கொடுக்கலாமா? நீங்க இவருக்கு கை தூக்கிடுங்க, நீங்க இவருக்கு தூக்காதீங்க, அப்படி யாராவது சொல்லலாமா? நோ, சொல்லக்கூடாது. ஒரே குடும்பத்தை சார்ந்தவங்களா சபைக்குள்ள நம்ம வந்துட்டு போனா கூட ஓட் போடுறதுன்றது அந்தந்த சகோதர சகோதரிகளின் தனிப்பட்ட பொறுப்பு. அந்த பொறுப்புக்குள்ள மற்றவர்கள் எனக்கு இவர் ரொம்ப பழக்கம், இல்லை இவரோட குடும்ப உறவு, அதனால நான் அவருக்கு சொல்ல போறேன் யாருக்கு கை தூக்குனா கரெக்டா இருக்கும், யாருக்கு தூக்கிடக்கூடாது, இப்படிலாம் நான் சொல்ல போறேன்னு முயற்சி எடுத்தால் தவறு. அது ஒரு நல்ல சுயாதீனத்திற்கு என்ன கிடையாது, அழகு இல்லை. ஏன்னா ஏற்கனவே பார்த்தோம், இந்த பலியின் ஜீவியம் எப்படி அவரவர் வாலண்டியரா தானாக முன்வந்து செய்யணுமோ அது போலதான் சபை சார்ந்த விஷயங்களில், குறிப்பா தேர்தல் விஷயத்துல கூட அவரவரோட புரிதலின் அடிப்படையில் தேவ ஆவியின் வழி நடத்துதல்ல, ஜெபத்துல நேர்மையாக தன் வாக்குகளை செலுத்தணும். ஒருவேளை வாக்குகள் சுயாதீனம் அடிப்படையில் செலுத்திட்டாரு, தன்னுடைய கருத்தை தெரிவிச்ச பிற்பாடு தன்னுடைய கருத்துக்கு அங்க ஆமோதிப்பு கிடைச்சிருச்சு, தான் யாருக்கு கை தூக்கணுமோ அவர் வந்துட்டார், நம்ம யாருக்கு கை தூக்கலையோ அவர் வரல பொறுப்புக்கு, இப்படி முடிவாச்சுன்னா ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல, நம்ம கரெக்டா செஞ்சிருக்கிறோம். சில நேரம் நம்ம யார் யாருக்குள்ள கை தூக்கணுமோ அவங்களாம் பொறுப்புக்கே வரல, நம்ம யார் யாருக்குள்ள கை தூக்கலையோ அவங்களாம் யாரா வந்துட்டாரு, பொறுப்பாளராக வந்துட்டாருன்னா இது எப்படி இருக்கும் நமக்கு? இது ஒரு வருத்தங்கள் இருக்கும், என்ன இது இப்படி முடிவு வந்துருச்சே அப்படின்னு ஒரு யோசனைகள் வரும். அருமையா சகோதரர் சொல்றாரு, நம்ம கருத்தை தெரிவிச்சதுக்கு அப்புறம் பெரும்பான்மையோ
என்ன டிசைட் பண்ணியிருக்கிறாங்க, அதுல நம்ம என்ன பண்ணிடணும், முழு திருப்தி உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதான் நெக்ஸ்ட் ஸ்லைட் 5793 ரீபிரிண்ட்ஸ்ல பிரித்தெடுக்கப்பட்டவர்களினுடைய, அதாவது சபையாருடைய வாக்கு என்னவாக வந்திருக்கோ, எதை முடிவெடுத்திருக்கோம் சபையாரோட வாக்கு, அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை நம் அனைவருக்கும் காணப்பட வேண்டும். சகோதரர் எதை வலியுறுத்திட்டு வரார் நம்மளால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். பெரும்பான்மையோர் தான் சபையின் அனைத்து காரியங்களும் என்ன பண்றாரு, முடிவு பண்றார். இந்த மனநிலை நமக்கு இருக்கணும் சபைக்குள்ள. பெரும்பான்மையோட முடிவை நான் ஏற்றுக்கொள்ள மனதில்லாம இருக்கிறேன் அப்படின்னா அது நிறைய பாதிப்புகளை கொண்டு வரும் சபைக்குள்ள. அது எப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பட் இங்க இனிஷியலா பாடத்தோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மெஜாரிட்டி எதை டிசைட் பண்றாங்களோ அதற்கு மைனாரிட்டி இசைந்து போக வேண்டும். இது தேவனுடைய வார்த்தைகள், ஆலோசனைகள்ல இருந்து நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம் ரீபிரிண்ட்ஸ் 5793ல. பிரித்தெடுக்கப்பட்டவர்களுடைய இல்ல சபை சார், நீங்க அடுத்த ஸ்லைடு வந்துடணும், அதனால நான் பேசி முடிச்சிட்டேன். ஒருவன் மற்றவர்களோடு அனைத்திலும் பங்கு கொள்வதின் மூலம் சபையாரில் ஓர் அங்கமாகியுள்ளானெனில் இவ்விதம் அவன் அதிகமான சதவீதத்தில் அல்லது ஒரு எண்ணிக்கையில் பெரும்பான்மையானவர்களாய் காணப்படும் அதிகாரமுடைய பெரும்பான்மையானவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒழுங்குகளுக்கு கீழ்ப்பட்டவனாகுகின்றான். இதை செய்த பிற்பாடு அவன் மூப்பனாகவோ அல்லது வேறொருவர் மூப்பனாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் இதே மனப்பான்மையினை தொடர்ந்து கொண்டிருக்க நாடிட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த வாசகம் பெருசா இருக்கு, பேராகிராஃப். தமிழ் வார்த்தைகளும் ரொம்ப நாகரிகம் உள்ள வார்த்தைகளா இருக்கு. அதனால பல நேரம் நம்ம வாசிப்போம், நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறோம், ரீபிரிண்ட்ஸ் வாசிக்கிறோம், நல்லா இருக்கு வாசிக்கும் போது, ஆனா புரியுறது பாருங்க. இப்ப இந்த கருத்துக்களை நம்ம நல்லா நிறுத்தி நிதானமா கவனிச்சா இந்த கருத்து என்ன சொல்ல வருது, ஒருவன் மற்றவர்களோடு அனைத்திலும் பங்கு கொள்வதின் மூலம் சபையாரில் ஒரு அங்கமாகி உள்ளானெனில். வார்த்தை நோட் பண்ணோம், ஒரு சபையில ஒருத்தர் ஒரு அங்கம் என்றால் எப்படிப்பட்டவர் அவர், சபை சார்ந்த எல்லா விஷயத்துக்குள்ள அவர் இருக்கணும் பங்கு. ஒருவேளை இப்ப சண்டே மாத்திரம் வரார் சபைக்கு, இடைப்பட்ட நாள் வரலன்னா அவர் ஏன் இடைப்பட்ட நாள்ல வர முடியல என்பது அவருடைய சூழல் யாருக்கு தெரியும், எக்லீஷியாவுக்கு தெரியும். ஒருவேளை சபையால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர்களுக்கு தெரியும். இல்ல ஒரு மாசம் நடக்குது, ஒரு 4 வாரம் எக்லீஷியா சண்டேஸ் நடக்குது, மாசத்துக்கு ஒரு முறை தான் வருவார் சபைக்கு. வருவாரா, எப்ப வருவாரு, எப்ப வரமாட்டாரு எதுவுமே தெரியலைன்னா இது அவர் சத்தியத்துக்குள்ள இருக்கிறார் அப்படின்றது உண்மை, அவர் அர்ப்பணிக்கப்பட்டவர் என்பது உண்மை. அதுலலாம் யாரும் என்ன பண்ண முடியாது, டாமினேட் பண்ண முடியாது. ஆனா அவர் சார்ந்திருக்கிற ஐக்கியத்துல அவர் ஒரு அங்கமா கன்சிடர் பண்றது என்பது எப்படி? அருமையான வார்த்தை, ஒருவர் மற்றவர்களோடு அனைத்திலும் பங்கு கொள்வதின் மூலம். நல்ல ஒரு பரஸ்பரம் இருக்கணும் சபையோடு. எப்படி இப்ப நம்ம சரீரத்துல அவயம் இருக்குல்ல, அதே கணக்கு தானே. இப்ப சரீரத்துல ஒரு அவயம் எப்ப செயல்படும் எப்ப செயல்படாதுன்னே தெரியாது. நமக்கு ஒரு அவசரம் போது அந்த அவயம் செயல்படாது, அதை நம்ப முடியாது. அப்படின்னு இருந்தா இது நல்லாவா இருக்கும்? அது நமக்கு ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கு, உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். இப்ப ஆவிக்குரிய வகையிலையும் சபை சார்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளும் இந்த ஒரு உண்மை சத்தியத்தின் பாதைக்குள்ள நம்ம ஐக்கியப்பட்டிருக்கிற ஐக்கியத்தின் அனைத்து காரியங்களிலேயும் பங்கு கொள்ள வேண்டும். அடுத்தது, அப்படி இருக்கிறவர் ஒரு அங்கமா இருக்கிறார் என்று சொன்னால் இவ்விதம் அவன் அதிகமான சதவிகிதத்தில் ஒரு எண்ணிக்கையில் பெரும்பான்மையானவர்களாய் காணப்படும் அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒழுங்குக்கு கீழ்பட்டிருக்கிறார். வெரி சிம்பிள். இது வரைக்கும் பார்த்தது தான் இங்க அழுத்தம் கொடுக்கிறாரு. நீங்க இந்த ஐக்கியத்துல ஒரு ரெகுலர் அட்டெண்டன்ஸ் இருக்கிறீங்களா? அப்படி இருக்கக்கூடிய நீங்கள் மனசுல புரிஞ்சுக்குங்க, இந்த ஐக்கியத்தினுடைய பெரும்பான்மை என்ன டிசைட் பண்றாங்களோ அதுக்கு நான் என்ன பண்றேன், நான் இசைந்து வரேன். அதுதான் அடையாளம். அவர் ஒரு நல்ல அங்கம், நல்ல அவயம் என்பதற்கான அடையாளம் அது. பெரும்பான்மையோர் ஆமோதிக்கிறாங்க, பிரதர் நீங்க எங்களுக்கு ஊழியரா வந்துடுங்க, கை தூக்குறோம் அப்படின்னு கை தூக்கி அவரை கொண்டு வந்துட்டாங்களா, அதை அவர் என்ன பண்ணக்கூடாது, மறுக்க கூடாது, அவர் செய்யணும்.
இல்ல ஒருவேளை சபையார் அவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காம மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்களா, நோ ப்ராப்ளம். சபை அதை தேர்ந்தெடுத்துட்டாங்களா, அதுக்கு அவர் என்ன பண்ணணும், இசைந்து போகணும். இதை தான் 1 கொரிந்தியர் அந்த 1ஆம் அதிகாரத்தில் வசனத்துல அப்போஸ்தலன் பவுல் சொல்லிட்டாரு, நீங்கள் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை இது ஃபாலோ ஆகலைன்னு வை, பெரும்பான்மை ஒரு முடிவெடுக்கிறார், அதுக்கு சிறுபான்மையினர் அதாவது மைனாரிட்டி அந்த முடிவை ஏத்துக்க மாட்டேன்றார். அதெல்லாம் முடியாது, நான் சொன்னதான் நடக்கணும், அந்த பெரும்பான்மையோராய் சொல்லிட்டாலும் அதுக்கு நான் இசைந்து வர முடியாது அப்படின்னு ஐக்கியங்களுக்குள்ள சில நபர்களாக சில சகோதர சகோதரிகளாக அந்த மாதிரி மனநிலை கொண்டவங்களா இருந்தா அங்க என்ன வரும், என்ன நடக்கும்? அந்த வசனம் மறுபடியும் டிஸ்ப்ளே பண்ண முடியுமா? 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 10வது வசனம் வாசிச்சிடலாம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டுமென்று. போதும் பாருங்க, வார்த்தையை கவனிக்கணும். நீங்கள் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவங்களா இருக்கணும். ஏக மனதுனா எல்லாம் ஒன்றையே சிந்திக்கிறது இல்லைங்களா, எல்லாரும் ஒரே காரியத்துக்கு ஆமோதிப்பு தெரிவிக்கிறது. முடியுமா அது? இப்ப நீங்க ஒரு 150 பேர் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்லீசியால 150க்கு 150 100க்கு 100 வாங்கினாதான் இப்ப சகோதரர்கள் ஊழிய பொறுப்பு, இல்ல சபையில எந்த காரியமும் முடிவு அப்படின்ற ஒரு ரூல் மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணா எந்த விஷயமும் என்ன பண்ண முடியாது, நம்மளால செய்ய முடியாது. அப்ப அதுக்கு தான் ரசல் என்ன சொல்லிட்டாரு, பெரும்பான்மையோர் முடிவெடுத்தா அதுக்கு மற்றவங்க என்ன பண்ணிடுங்க, ஆமோதிப்பு கொடுத்துட்டீங்கன்னா இப்ப வந்துருமா ஏக யோசனை ஏக சிந்தை வந்துருமா? இந்த வழிமுறையை தவிர இந்த வசனத்தின் ஏக மனது ஏக சிந்தையை நம்ம என்ன பண்ண முடியாது, வேற வழிமுறைகள்ல அடையவே முடியாது. இப்படி சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆலோசனையும் ஒருத்தர் ஏத்துக்க மாட்டேன்றாரு, அதெல்லாம் முடியாது. மெஜாரிட்டி ஒரு முடிவு எடுத்தாலும் அதுக்கு நான் இசைந்து வரமாட்டேன், நான் என்னோட கருத்துல நான் ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன்னு சொன்னா இப்ப அந்த இடங்கள்ல தான் எது ஸ்டார்ட் ஆகும், பிரிவினைகள், டிவிஷன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். சகோதரருடைய எழுத்துக்கள்ல பார்க்கலாம். ரீப்ரின்ஸ் அந்த சப்டைட்டில் போட்டிங்களா பிரதர், பிரிவினைகள். ஓகே, ரீப்ரின்ஸ் 59:21 சகோதரி அவர்கள் வாசிக்கலாம். பெரும்பான்மை விதி என்பது நீதியின் தரநிலையாக அல்லது அளவுகோலாக இருக்கிறது மற்றும் இதற்கு மேலாக நாம் யோசனையாக தெரிவித்தது அன்பினால் விட்டு கொடுக்கப்படுவதை குறிக்கின்றதா இருக்கின்றது. அதாவது கூடுமான மட்டும் முழு சபையாரின் அல்லது சபையாரில் பெரிதளவிலான பெரும்பான்மையானவர்களாகிலும் இருக்கும் விருப்பங்கள் சந்திக்கப்பட முயற்சிப்பதாகும். அவ்வளவுதான். ஒரு நீதியினுடைய அளவுகோல் என்ன, ஒரு ஐக்கியத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு காரியத்தை முடிவெடுக்கும், அதான் நீதி. அப்ப எல்லாரும் சேர்ந்து முடிவெடுக்கிறதுக்கான ஒரு உதவிதான் என்னன்னா மெஜாரிட்டி. மெஜாரிட்டியோட விருப்பங்கள் ஒரு காங்கிரிகேஷன்ல செயல்பாட்டுக்கு வரணுமா, இல்ல மெஜாரிட்டி விருப்பங்கள் தவிர்க்கப்பட்டுட்டு மைனாரிட்டி அதாவது குறைந்த அளவில் இருக்கிறவங்க சிறுபான்மையினர் அவங்களோட கருத்துக்கள் செயல்பாட்டுக்கு வரணும். கண்டிப்பா பாருங்க, இப்போ ஒரு 5-10 பேர், இப்போ இவ்வளவு பெரிய ஐக்கியத்துல ஒரு 5-10 பேர் இல்ல ஒரு 15 பேர் ஒரு விஷயத்தை முடிவெடுக்கிறார், அது மாத்திரமே சபையில செயல்படுது. மற்றபடி இங்க இருக்கக்கூடிய ஒரு 80% பேருடைய கருத்துக்கள் கன்சிடரே பண்ணப்படலை அப்படின்னா இப்ப அந்த சபை ஒரு ஆரோக்கியமான எக்லீசியா, கர்த்தருடைய தலைமைத்துவத்துக்கு கீழே வழிநடத்தப்படுகிற சபைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. இது அருமையாய் சகோதரர் சொல்றார். அடுத்த ஸ்லைடு வந்துடலாம், வாசிக்கலாம் சிஸ்டர். முடிந்த மட்டும் சபையாரில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் பொருத்தமா இருக்கும் விதத்தில் சபையின் காரியங்களை ஒழுங்குபடுத்திட பெரும்பான்மையானவர்கள் அன்புடன் விரும்பிட வேண்டும் மற்றும் இதை செய்ய எந்த அளவுக்கு தவறப்படுகின்றதோ அந்த அளவுக்கு உடன்பாடின்மைக்கும் சபையாரில் பிரிவினைக்கும் வரவேற்பு இருக்கும். ஆம் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு சபையினுடைய அங்கத்தினனும் பெரும்பான்மையோரோட கருத்துக்கு இசைந்து வரணும். அப்படி இசைந்து வருவதற்கு மனமில்லாமல் போக 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 இதோட ஃபியூச்சர், இதோட எதிர்காலம் என்பது எந்த இடத்துல கொண்டு போய் நம்மளை விட்டுடும், டிவிஷன், பிரிவினைகள்ல கொண்டு போய் விட்டுடும்.
இந்த வார்த்தைகள் சொல்லிட்டு அடுத்த ஸ்லைடு இதே ஆர்டிகல் தான் 59:21. பொதுவாக இந்த காலகட்டத்தில் அதிகமாக சகோதர சகோதரிகள் இல்லையா, ஒரு அந்தி கிறிஸ்து அமைப்புல இருந்து, இல்ல ஒரு பெயர் சபை அமைப்புல இருந்து, இல்ல உலகத்துல இருந்து நம்ம உண்மை சத்தியத்தினால ஈர்க்கப்பட்ட ஒரு ஐக்கியமா செயல்படுறோம். அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிற காலத்துல இப்ப நமக்கு ரொம்ப சுதந்திரம் இருக்கு, சுயாதீனம் இருக்கு இந்த சபைகள், இந்த ஐக்கியங்கள்ல. அப்ப இப்படி இருக்கிற இடங்களில் பல நேரங்கள் கருத்து மோதல்கள் என்பது, மனஸ்தாபங்கள் என்பது நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கக்கூடியதுதான். இதே இப்ப பெயர் சபைகள்ல அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியுமானா, இங்க விட அங்க கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள். ஏன்னா அங்க எந்த எலெக்ஷன் ஒழுங்குமுறையும் கிடையாது. அங்க ஒரு நபர் இல்ல ஒரு சிலர் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு சபை என்னப்பட்டாகணும், கட்டுப்பட்டு ஆகணும். அந்த மாதிரி ஒரு டாமினேஷன் அங்க இருக்கும். ஆனா இங்க நம்ம ஐக்கியத்துல அப்படி கிடையாது. சபை தான் எல்லா காரியத்தையும் தீர்மானிக்கிறாங்க, எல்லாருக்கும் உரிமை இருக்குன்னு சொல்லும் போது இவ்வளோ பெரிய ஒரு பரந்த சுயாதீனம், ஒரு பிராடு லிபர்ட்டி இருக்கக்கூடிய காங்கிரிகேஷன் எதுவா இருந்தாலும், உலகத்திலேயே கூட இப்படி ஒரு சுயாதீனம் நிறைந்த ஒரு காங்கிரிகேஷன் இருக்குன்னா அங்கேயும் பிரச்சனைகள் என்பது எதிர்பார்க்கக்கூடியது. ஆனா இங்க பிரதர் ரசல் இதை பத்தி என்ன சொல்லிட்டாரு? சிஸ்டர் நீங்க வாசிக்கிறீங்களா? ரெட் லைன்ல உள்ளது வாசிங்க. விருப்பத்தினுடைய பாகுபாட்டின் காரணமாக இரண்டு சபையாராக பிரிந்திடுவது என்பது எப்போதும் வருத்தப்படுவதற்குரியதாகவும் எதிர்த்து போராடப்படுவதற்கு நாடப்பட வேண்டியதாகவும் இருப்பினும் போதும். பொதுவா ஒரு சபையினுடைய பிரிவுகள் என்பது ஒரு முழு மனசுல ஒரு அங்கீகாரத்திற்குரியது, ஒரு வரவேற்புக்குரியது கிடையாது. ஒரு உண்மை சத்தியத்தின் ஐக்கியம் கொண்டவர்கள் அவர்கள் ஒருவேளை ஒரு பிரிவினை அவங்க பெறுகிறாங்க அல்லது ஒரு பிரிவினைக்குள்ள போகிறார்கள் என்றால் அது வருந்தத்தக்கது, அது எதிர்த்து போராடப்பட வேண்டியது அல்லது அது தடுத்து நிறுத்தப்பட வேண்டியது. இதெல்லாம் இப்ப ரசல் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. சொல்லிட்டு இருந்தாலும் சில நேரங்கள் என்ன நடக்கிறது என்று சொன்னால், சில காலம் சபையார் பிரிந்திருப்பது சம்பந்தப்பட்டவர்களோட ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மற்றும் சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு சின்ன தீர்வாக அது என்ன பண்ணும், காணப்படும். பாருங்க, இந்த ஒரு பகுதியில் இந்த ரீபிரின்ஸ் 59:21 பிரிவினைகள் என்பது வரவேற்கப்படக்கூடாது, இதுக்கும் கருத்து இருக்கு. அதே நேரத்தில் சில நேரம் பிரிவினைகள் என்பது என்னதான் ஆகுது, அது நடைபெறதான் செய்யுது, இதையும் சொல்றார். ஆனா இதுல எந்த கருத்துக்கு அதிகமான ஒரு ஆலோசனைகள் இருக்கு? இதுல பிரிவினைக்கா இல்ல பிரிவினையை நடைபெறாம காத்துக்கொள்வதற்கா? ஆமா, ஒருவேளை பிரிவினைகள் அதாவது பிரிவினைகள் நடக்கலாம் என்று சொல்லிட்டாலும் ரெட் லைன்ல ஒரு வார்த்தை இருக்கு. அந்த பிரிவினைகள் என்பது ஒரே சத்தியத்திற்குள் இருப்பவர்களுக்கு எப்படிப்பட்டதா இருந்துடக்கூடாது, நிரந்தரமான ஒன்றா இருக்கக்கூடாது. ஏதோ ஒரு தற்காலிகம் சில பலகீனமான குணங்களை மாத்திக்க முடியல, சில சகிப்புகள் இல்லைன்னு சொன்னா சில காலங்கள் இருக்கலாம். ஆனா அது நிரந்தரமான பிரிவினைகள் என்பது எப்பொழுதுமே வேதம் நமக்கு ஆமோதிக்கிறது கிடையாது. இதை சொல்லிட்டு இப்ப அடுத்த ஒரு வார்த்தை, சரி இப்ப பிரிவினைகள்லாம் கூட நடக்கும்னு இந்த இடத்துல பாக்குறோமே, ரீபிரின்ஸ் 59:21 பொதுவாகவே நம்மளுடைய வேதம் நம்ம காலத்துல இருக்கக்கூடிய இந்த கடைசி கால சபைக்குள் இருக்கிற இந்த பிரிவினைகள் தொடர்பான விஷயங்கள் ஏன் வருது? ஒருவேளை அப்படி பிரிவினைகள் வருவதற்கான காரணங்கள் என்ன? இதை குறித்து ரீபிரின்ஸ் 4251 42:51 ரசல் அவர்கள் சில விளக்கங்கள் பேசியிருக்கிறார், வாசிக்கலாம். அருமையான நண்பர்களே, நாம் இதை குறித்து உணர்கின்றோமோ அல்லது இல்லையோ, ஆனால் ஓரிடத்தில் சரியாய் கூடுவதற்கு தொலைதூரமானது தடையாயிருக்கும் காரணத்தினால் உண்டாகும் பிரிதலாய் இல்லாமல் வேறு காரணங்களினால் உண்டாகும் சபையாரின் பிரிவினையை ஆதரிக்கும் ஆவியானது சபை பிரிவு உணர்ச்சியின் அல்லது பாரபட்சத்தின் ஆவியாகவே காணப்படும் என்பதில் ஐயமில்லை. பாருங்க, இந்த பகுதியில் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இதை குறித்து நாம் உணர்கிறோமோ இல்லையோ, அதை இந்த வாசகத்தை ஆரம்பிக்கும் போது ரசல் டியர் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான நண்பர்களே,
அப்படின்ற வார்த்தையை சொல்லி ஆரம்பிக்கிறாரு. இது யார்கிட்ட தான் பேசியிருக்கிறாரு? இது சத்தியத்திற்கு உட்பட்ட சகோதர சகோதரியில தான் பேசுறாரு. அப்ப இந்த விஷயம் சொன்னப்ப என்ன சொல்றாரு? இதை நம்ம உணர்கிறோமோ இல்லையோ, இது நமக்கு புரியுதோ புரியலையோ, ஆனால் ஓரிடத்துல நம்ம சபையா கூடி வருவதற்கு ரொம்ப தொலைதூரம் டிராவல் பண்ணி வர வேண்டியது இருக்கு, கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி காரணங்கள் நிமித்தம் ஒருவேளை ஒரு சபை ரெண்டு பகுதியில் அவங்க கூடக்கூடியவங்களா கூடுகிறாங்க, பிரிக்கிறாங்க, ஒரு டிவிஷன்ஸ் வருது அப்படின்னா இது என்ன பண்ணலாம்? ஏத்துக்கலாம். ஏன்னா இவங்க தேவ சமூகத்துக்கு வருவதற்கு, சபைக்கு வருவதற்கு எது பிரச்சனையா இருக்கு? லாங் டிராவல் பண்ணி வர வேண்டியது இருக்கு. இதனால ஒரு பிரிவினைகள் வருதுன்னா இதை நம்ம ஏத்துக்கலாம். ஆனா இது போக மற்ற விஷயங்களில் பிரிவினைகள் என்பது எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆதரிக்க கூடாது. இது இந்த ரீப்ரின்ஸ் 42:51 சொல்றாரு. அது அந்த வாசகம் மறக்க வேண்டாம். உணர்கிறோமோ இல்லையோ. இப்ப இந்த மாதிரி வாசகங்களை பொதுவா நம்ம தேவ திட்டத்தோடு வேத வசனங்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு தெளிவா புரியும். பொதுவா தேவன் அவருடைய பிள்ளைகளிடத்துல இல்ல அவர் தொடர்பு கொள்ளுகிற ஜனங்களிடத்துல எதெல்லாம் நீங்க செய்யாதீங்கன்னு தேவன் சொல்றாரோ அதை தான் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? செய்வாங்க. இப்ப ஆதாம் ஏவாள் பார்த்து தேவன் என்ன சொன்னாரு? அந்த கனியை நீங்க என்ன பண்ணாதீங்க, புசிக்காதீங்கன்னு சொன்னார். 2 பேருமே புசிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மாம்சீக இஸ்ரேலர் எடுத்துக்கலாம். மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு கானான் தேசம் கொடுத்துட்டு என்ன சொன்னார் தேவன்? புறஜாதிகளுடைய அந்த வழிபாடுகள், அந்த விக்கிரக வழிபாட்டை என்ன பண்ணாதீங்க, நீங்க செய்யவே கூடாது, அவங்களோடு நீங்க சம்பந்தம் வைக்க கூடாது, இது தேவன் சொன்னார். ஆனா இஸ்ரேல் ஜனங்கள் எதைத்தான் சிறப்பா செஞ்சாங்க? தேவன் செய்யக்கூடாது என்று சொன்ன விஷயங்களை தான் சிறப்பா அவங்க செஞ்சுட்டாங்க. இதே மாதிரிதான் இப்ப புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டா இப்ப மொத்த வேத புஸ்தகம். ஏன்னா மொத்த வேத புஸ்தகங்களினுடைய கூட்டு பல மொழிகளில மொழிபெயர்ப்பு ஆகிறதெல்லாம் புதிய ஏற்பாட்டினுடைய காலம். அப்ப இந்த காலம் பத்தி நமக்கு வார்த்தைகள் எப்படி இருக்கு? தேவன் சொன்ன வசனங்களோடு எதையும் என்ன பண்ணக்கூடாது, கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. இப்ப பைபிள்ல சேர்க்கப்பட்ட வசனங்கள் இருக்கா? இப்ப பைபிள்ல இல்லாத ஒன்றை சேர்த்திருக்கிற வேலை யார் செஞ்சிருப்பா? ஏதாவது முகமதிய நண்பர்களோ இல்ல வேற மார்க்கத்தை சார்ந்தவங்களோ செஞ்சிருப்பாங்களா? பைபிளுக்குள்ள சில விஷயத்த ரகசியமா இல்லாத வசனத்தை நம்ம கொஞ்சம் ஜாயின் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு செஞ்சிருப்பாங்களான்னா கண்டிப்பா கிடையாது. இப்ப இந்த வேலைகள்லாம் கிறிஸ்தவத்துக்குள் இருக்கிறவர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க? அப்ப தேவ திட்டத்துல பொதுவாகவே தேவன் தொடர்பு வைக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் எதை தேவன் செய்யாதீர்கள் என்று சொல்லுகிறாரோ அதுதான் என்ன ஆகும்? செய்யப்படும். இது ஆதி முதற்கொண்டு அப்படித்தான் காணப்படுது. இப்ப அதே மாதிரிதான் நம்ம கடைசி கால சபை மத்தியில் பிரிவினைகள் என்பது எதிர்க்கப்பட வேண்டியது, அது தடுக்கப்பட வேண்டியது. ஆனாலும் என்ன இருக்கு? பிரிவினைகள் என்பது அது ஏதோ ஒரு வகையில ஐக்கியங்களுக்குள்ள நடைபெற்று கொண்டுதான் காணப்படுது. காரணம் என்ன? ஏன் வருது? இதற்கு சில லிஸ்ட் இந்த ரீப்ரின்ஸ் 4251 42:51 சகோதரர் குறிப்பிடுகிறார். வாசிக்கலாம். ஏற்கனவே ஒரு பகுதியை வாசிட்டீங்க. இப்ப அடுத்தது. சில சமயங்களில் இது வழிநடத்துபவராகிட விரும்பியும் தனது தாளந்துகளை சபையின் ஊழியக்காரர் என பயன்படுத்திடுவதற்குரிய முழுமையான வாய்ப்பை விரும்பியும் காணப்படும் சகோதரன் ஒருவரால் ஏற்படுகின்றது. ஓகே, பிரிவினைகள் வருவதற்கு சில நேரம் ஒரு தனிநபரே காரணமா அமைஞ்சிருவார். அந்த தனிநபர் எப்படிப்பட்டவரா இருப்பார்னா நல்லா திறமசாலியா இருப்பார். இந்த கால சத்தியம் அல்லது சத்தியத்தினுடைய ஊழிய அனுபவங்கள் இல்ல பல சத்தியத்தினுடைய அறிவு, நல்லா திறமசாலியா இருப்பார். ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இப்ப அவர் எதிர்பார்த்த மாதிரியான சில சூழல்கள் இல்லாத போது இப்ப அவர்களுடைய தாளந்துகளை அவங்க பயன்படுத்தணும். நம்ம ஒரு வழிநடத்துகிற ஸ்தானத்துல காணப்படணும் என்கிற எண்ணம் சிலருக்குள் எழும்பினால் கூட அந்த எண்ணமே சபையை எந்த பாதைக்குள்ள கொண்டு போவோம்? பிரிவினைகள். பாருங்க, இதெல்லாம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். பிரிவினைகள் நடக்குதுன்னா ஒருவேளை உபதேச ரீதியா நடக்குது, சத்தியம் ரீதியா நடக்குதுன்னா வேற. பல நேரங்கள் அந்த பிரிவினை நடப்பதற்கான காரணங்கள் இந்த பகுதியில் பதில் சொல்லும் போது தனி நபருடைய எண்ணங்களினாலையும் பிரிவினைகள் வரும் சபைக்குள்ள. அந்த எண்ணம் என்ன? ஜனங்கள்லாம் நம்ம போய் எங்கேயாவது போய் அவங்கள நம்ம கெடுத்துடணும், தவறான உபதேசத்துக்குள்ள கொண்டு போயிடணும்,
தவறான பாதைக்குள்ள கொண்டு போயிடும். இப்படி மைண்ட் இருக்காது. மைண்ட் எப்படித்தான் இருக்கும்? ஒருவேளை ஊழியத்தினுடைய வாய்ப்புகள், அந்த காரியங்கள் செய்யணும், இந்த மனநிலையிலேயே கூட சில நேரம் பிரிவினைகள் வரும். இப்ப இதைதான் பிரதர் சொல்றாரு, இந்த எண்ணத்தினால், அது ஒரு தனிநபருடைய எண்ணத்தினாலும் பிரிவினைகள் வரும். அடுத்த ஒரு ஸ்லைடு 4251ல ரீப்ரின்ஸ் வாசிக்கலாம். சில சமயங்களில் அப்போஸ்தலன் குறிப்பிட்டு உள்ளது போன்று சபையாரில் ஒரு சாராரின் பாரபட்சத்தினால் பரிசுத்த பவுல் அவர்களின் விஷயத்தில் காணப்பட்டது போல வழி நடத்துபவர்களே விரும்பிடாமல் இருக்கையில் வழி நடத்துபவர்களை பின்பற்றிட வேண்டும் எனும் விருப்பத்தினால் உண்டாகுகின்றது. பாத்தீங்களா? சில நேரம் தனி நபர்கள் சும்மா இருந்தாலும் இந்த மைனாரிட்டி என்ன பண்ண மாட்டாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. அதான் சொல்றார், ஒரு சாரார்னா ஒரு ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய சில சிறுபான்மையினருக்கு அவங்க அந்த ஐக்கியத்தின் பெரும்பான்மையினருடைய முடிவுக்கு அவங்களுக்கு இசைவு வராது, ஆமோதிப்பு வராது. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த சிறுபான்மையினர் நம்ம இப்படி இருக்க வேண்டாம், நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம ஒரு தனி ஐக்கியமா இருந்துடலாம். ஸோ அப்போ ஒரு தனிநபர் நினைச்சாலும், அது ஊழிய தாளந்து உள்ளவர்கள் நினைச்சாலும் ஒரு சபைக்குள்ள எதை உண்டு பண்ண முடியும்? பிரிவினைகள். இல்ல சபையில இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சாரார் நினைச்சாலும், ஒரு மைனாரிட்டி நினைச்சா கூட எதை கொண்டு வந்துடலாம்? எக்லீசியாக்குள்ள பிரிவினைகள் கொண்டு வந்துடலாம். குறிப்பா இதை பத்தி அப்போஸ்தலன் பவுல் அவங்களே குறிப்பிட்டு இருக்கிறாங்க என்று ரசல்ஸ் குறிப்பிடுகிறார். அது எங்கன்னா வேற எங்கேயும் இல்லை. நம்ம இந்த பாடத்துக்கு ஒரு கீ டெக்ஸ்ட் பார்த்தோம்ல, ஆதார வசனம் 1 கொரிந்தியர்ல 1 அதிகாரம் 10ஆம் வசனம். அதே வசனத்துக்கு கீழே வேதத்துல பார்த்தா அங்க வார்த்தைகள் இருக்கும். சிலர் கொரிந்து சபையில எப்படி இருந்தாங்க, நான் பவுலை சேர்ந்தவன், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்று அவர்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? சில ஊழியர்களை, சில பிரபலமான ஊழியர்களை சார்ந்திருக்கக்கூடிய அந்த ஒரு பிரிவினையின் ஆவி காணப்பட்டது. ஆனா இதெல்லாம் அப்போஸ்தலன் பவுல் கண்டிச்சார். அந்த காலகட்டத்தில் ஒரு சிறந்த ஊழியனாய், ஒரு அப்போஸ்தலனாய் இருந்து அதையெல்லாம் அவர் கண்டிச்சார். இதைதான் ரசல் அவங்க குறிப்பிடுகிறார்கள். அப்போஸ்தலர் குறிப்பிட்டது போன்று தனிநபர் ஒரு பக்கம் அந்த மாதிரி எண்ணங்கள் உடையவரா சில பகுதிகளில் மாறி போனாலும், சில இடங்களில் சில குறிப்பிட்ட சாராரினுடைய மனநிலையின் நிமித்தம் பிரிவினைகள் சபைக்குள்ள நடந்துருது. அப்ப இதுக்கு என்ன தீர்வு? 4251ல அதே ரீப்ரின்ஸ்ல அதை கம்ப்ளீட் பண்ணலாம், வாசிக்கலாம். இது விஷயத்தில் மற்றவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு பதிலாக தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய சொந்த இருதயங்களை கூர்ந்து ஆராய்வது எப்பொழுதுமே நமக்கு நன்மை பயக்கின்றதா இருக்கும். பாத்தீங்களா? இந்த மாதிரிலாம் சபைக்குள்ள வர பிரச்சனைகள், பிரிவினைகள்ல மற்றவங்கள என்ன எப்படி சிந்திக்கிறார், எப்படி யோசிக்கிறார்ன்றத விட நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணலாம், நம்மளை பத்தி நம்ம சிந்தித்து ஆராயலாம். அது ரொம்ப பெஸ்ட், ரொம்ப நன்மை பகைக்கக்கூடியதா இருக்கும். அப்புறம் சில இடங்களில் பிரிவதற்கும் தனித்து கூட்டங்களை நடத்திடுவதற்கும் சிலரின் சார்பில் காணப்படுகின்றதான மனப்பான்மைக்கு சில உண்மையான காரணம் இருக்க வாய்ப்புள்ளது. பாத்தீங்களா? பெருமனே இல்ல பிரதர், தனிநபர் பெருமையெல்லாம் கிடையாது, ஊழிய வாய்ப்புகள் வேணும்ன்ற எண்ணமும் அவருக்கு கிடையாது. அதே நேரத்தில் மைனாரிட்டியும் அவங்க எங்களுடைய கருத்துக்களை தான் வலியுறுத்தணுன்ற எண்ணமும் கிடையாது. இது போக பல காரணங்கள், பல விஷயங்கள் இருக்கு, சில உண்மைகள் இருக்கு என்றே சொல்லிட்டாலும் எதுதான் பெஸ்ட்? கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஆனால் அந்த இடர்பாட்டினை சரிபடுத்தி கொண்டு ஒன்றாய் காணப்படுவதே சிறந்த வழியாய் இருக்கும். அன்புக்குரியவர்களே, ரொம்ப பெஸ்ட் என்ன? நம்ம சார்ந்திருக்கிற எக்லீசியால, ஐக்கியங்கள்ல உபதேச கோளாறுகள் இருக்கா, தவறான போதனைகள் இருக்கா? இதை நம்ம சகித்து போகணும்னு என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. இது போக மற்ற காரியங்களை பொறுத்தளவு நாம் அந்த இடர்பாட்டினை சரிப்படுத்தி கொண்டு ஒன்றாய் காணப்படணும். இப்ப சரிப்படுத்திக்கிட்டுனா ஒருவேளை சரியாகலைன்னா, சில குறைகள் இருக்கு, சில பலகீனம் இருக்கு சபையில, சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் பல முறை, ஒன்றும் சரியாகிற மாதிரி தெரியல, அதனால என்ன பண்ணிடுறோம், நாங்க பிரிஞ்சிடறோம் அப்படின்னு முடிவுக்கு வந்துடலாமா? ஏன்னா சரிப்படுத்தி கொண்டுன்னு வார்த்தை இருக்கிறதுனால சரியாகிறதுக்குரிய வழி இல்லை, இப்ப நாங்க என்ன பண்றது, என்ன சிந்திக்கிறது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தா, இதற்கு ரசல் ரீப்ரின்ஸ் 5501 5501ல என்ன வார்த்தை சொல்லிடுறார், வாசிக்கலாம். சகோதர சகோதரிகள் சபையாராக கூடுகையில்
தங்களுடைய தனிப்பட்ட சுயாதீனங்கள் மற்றும் சிலாக்கியங்களில் சிலவற்றை விட்டு கொடுக்கின்றார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆம் அன்புக்குரியவர்களை மறக்க வேண்டாம். நம்ம ஒரு ஐக்கியமா இருக்கிறோம்னு சொன்னாலே சில விட்டு கொடுத்தல்கள் இல்லாமல் இந்த ஐக்கியத்துல நம்ம ஒரு ஆரோக்கியமான அங்கமா இருக்க முடியாது. இப்ப நம்ம குடும்பங்கள்ல அப்படி இருக்கிறோம் இல்லைங்களா? ஒரு பெற்றோருக்கு ஒரு 4 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு வைங்க. 4 பிள்ளைகளும் ஒரே மாதிரி இருக்குமா? ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன பண்ணிக்கிறது? பிரச்சனை பண்ணிக்கிறது. இப்ப உலக குடும்பங்கள்ல அது பல சண்டைகளா கூட போயிடுது. உடன் பிறந்தவங்களுக்கு மத்தியில இல்ல தாய் தகப்பனுக்கு மத்தியில. நம்ம அந்த மாதிரி நெகட்டிவான குடும்பங்களை யோசிக்க வேண்டாம். ஆரோக்கியமான குடும்பங்களை யோசிக்கலாம். ஆரோக்கியமான ஒரு பெரிய குடும்பம் இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி ஒற்றுமையா இருக்கிறாங்கன்னு கேட்டா நிச்சயமா அந்த குடும்பத்துக்குள்ள என்ன இருக்கு? சில விட்டு கொடுத்தல்கள், சில சகிப்புகள் அங்க இருக்கு. அங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க, தராசுல அளந்த மாதிரி எல்லாம் ஒரே லெவல்ல இருக்கிறாங்க, அதனால அந்த குடும்பம் ஆரோக்கியமா இருக்கிறாங்க சொல்ல முடியுமா? முடியாது. எல்லா குடும்பங்களுக்குள்ளேயுமே என்ன இருக்குது? பிரச்சனைகள் இருக்கு. அப்புறம் எப்படி அந்த குடும்பங்கள் அப்படியே தாக்கு பிடிச்சி போய்கிட்டு இருக்கிறாங்கன்னா அங்க சில விட்டு கொடுத்தல்கள், சகிப்புகள் காணப்படுது. இதுதான் சகோதரர் சொல்றாரு, நம்ம ஒரு ஐக்கியத்துக்குள்ள ஒரு அங்கமா இருக்கிறோம் என்று சொன்னாலே அங்கே நாம் விட்டு கொடுத்தல்கள், நம்முடைய விருப்பங்களை தியாகம் பண்ணுதல் என்பது அவசியம். அந்த மாதிரி விட்டு கொடுக்கிற மனசு இல்லைன்னா நம்ம இங்க மட்டும் இல்ல, எங்க போனாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது? நிலைச்சு நிற்க முடியாது. நம்ம போகிற இடங்கள் எந்த இடமா இருந்தாலும் அங்க என்னதான் வரும்? சண்டை, சச்சரவுகள், பிரச்சனைகள் தான் அங்க வந்துகிட்டே இருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், லைஃப் ஆஃப் கிரைஸ்ட்ல ரசல் அவர்கள் இந்த மாதிரி ஒரு வாசகங்கள் பயன்படுத்தி இருப்பார். இந்த சண்டை போடுகிற ஆவி உள்ளவர்கள் எதுனாலும் குறை கண்டுபிடிச்சி ஏதாவது ஒரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது. இப்ப இந்த மாதிரி ஆவி உள்ளவங்களை நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க. கூட்டிட்டு போறோம்னா இவங்க வாய் திறந்து எதுவுமே பேச வேண்டாம். இவங்களை கூட்டிட்டு போனாலே அந்த இடத்துல சண்டை வந்து. இது ரசல் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட்ல ஒரு பாயிண்ட்ல அது எழுதியிருப்பார். கர்த்தருடைய சீசர்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களா இருக்கணும், சண்டை பண்ணுகிறவர்களா இருக்கக்கூடாது என்பதற்கு அந்த பாயிண்ட் சொல்லுவார். பாருங்க, அப்ப வாயே திறக்காமையே ஒருத்தர் ஒரு இடத்துல சண்டையை எழுப்பி விட்டுறார் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? அவரோட இருதயம் அப்படி இருந்தாலே அவர் முகபாவனை, அவர் சைகைகள், அவர் கண் சிமிட்டல்கள் எல்லாத்துலையும் என்ன வந்துடுது? ஒரு அதிருப்தி, ஒரு குறை, ஏதாவது ஒரு விஷயத்த என்ன சொல்றது, ஒரு தவறான ஒரு பார்வையை பார்க்கறது, அது அந்த இடத்துல வந்துடுது. இங்க அருமையா சொல்லப்படுது, நம்ம சார்ந்திருக்கிற ஐக்கியத்தில் விட்டு கொடுத்தல்கள் என்பது மிக மிக முக்கியம். ஆனா பொதுவா மனித சுபாவம் என்பது என்ன? ஒரு கருத்து நம்ம சொல்றோமா, நம்ம ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறோமா, நம்ம ஒன்ன விரும்புகிறோமா, நம்ம விரும்பினபடி ஒன்று நடக்கலையா, உடனே மனசுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஒரு வருத்தம் வந்துடும், ஒரு சோகம் வந்துடும். அப்ப இந்த வருத்தங்கள், சோகங்களே காலங்கள் போக போக பெரிய அதிருப்தியாக அது வளர்ந்து எதை நோக்கி இருக்கணுமோ அந்த பாதையிலிருந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்? சில வழி விலகல் போயிட்டு சண்டை சச்சரவுகள் வந்துடும். ஆவிக்குரிய வளர்ச்சியின் காரியங்கள் அந்த இடத்துல குறைவுபட ஆரம்பிச்சிடும். நல்ல வார்த்தை, நம்மளோட தனிப்பட்ட சுயாதீனங்களை விட்டு கொடுக்காமல் எந்த காங்கிரிகேஷன்லையும் நம்மளால ஒரு ஆரோக்கியமான அங்கமாக இருக்க முடியாது. கம்ப்ளீட் பண்ணிடலாம். மீதி தனிப்பட்ட விருப்பங்கள் என்பது சபையாரின் விருப்பத்திற்கு என ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஏதோ ஒரு நபர் சொன்னார்க்கா என் விருப்பத்தை நான் ஓகே நான் தியாகம் பண்ணிக்கிறேன், அப்படி இல்லை. என்னோட விருப்பத்துக்கு ஆப்போசிட்டா சபையோட விருப்பம் இருக்கா? சபைக்காக நான் என்ன பண்றேன்? என் விருப்பத்தை விட்டு கொடுக்குறேன். இதுதான் பாயிண்ட். வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:33. நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாய் இருங்கள். பாருங்க அன்புக்குரியவர்களே, நீங்கள் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனோட சபைக்கு எப்படி இருங்க? ஆமா, சபைக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாது. பிரிவினைகள் என்பது எப்பொழுதுமே இந்த கடைசி காலத்தில் இந்த சத்தியத்திற்குள் வருகிறவர்களுக்கு அது இடரல் தான். அறுவடையின் காலகட்டம், அநேக புதியவர்கள் இந்த சத்தியத்தின் பாதைக்குள்ள வருகிற போது நம்ம விசுவாசித்திருக்கிற இந்த சத்தியத்தின் ஐக்கியங்களுக்குள்ள பிரிவினைகள் இருக்கு, பாகுபாடுகள் இருக்கு அப்படின்றத அவங்க கேள்விப்பட ஆரம்பிச்சா அது அவங்களுக்கு உற்சாகமா இருக்குமா? அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு என்னவாதான் இருக்கும்? அது இடரலாதான் இருக்கும். அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிட்டார்,
தேவனுடைய சபைக்கு நீங்கள் எப்பொழுதும் என்ன பண்ணிடுங்க, இடரலற்றவர்களாய் இருங்க. அடுத்த ஒரு பாயிண்ட் ரீப்ரின்ஸ் 5501 தான். இது புது சிருஷ்டி ஒழுங்குமுறை புத்தகத்தில் 306 மற்றும் 307 பக்கங்களில் இருக்கு. ஒரே பட்டணத்தில் அப்படின்ற இந்த வாக்கியம் அது நானே சொல்லிடுறேன். இது என்ன சொல்லியிருப்பார் என்றால், ஒருவேளை ஒரு பட்டணத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கர்த்தருடைய ஜனங்களின் கூடுகைகள் அவசியமானதாக விரும்பப்படத்தக்கதாக காணப்பட்டாலும் கூட, என்னதான் பல ஆலோசனைகள் சொன்னாலும், கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம்ல, தேவன் எதை செய்யாதுன்னு சொல்றாங்களோ அதை தான் தேவன் தொடர்பு வைக்கிற ஜனங்கள் எப்பொழுதுமே செஞ்சிடுவாங்க தேவ திட்டத்தில். அந்த மாதிரி சில பல நோக்கங்களுக்காக டிவிஷன்ஸ் நடந்துட்டாலும், தூரம் காரணமா இருக்கு, இல்லை இன்னும் வேற சில நியாயமான காரணங்கள் கூட வைக்கலாம். அப்படி இருந்துட்டாலும் என்ன சொல்றாரு, ஒரே சத்தியத்திற்குள் உள்ளவர்கள், நீங்கள் ஒரே மனமும் ஒரே இருதயமும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்குள்ள அந்த அந்த இருதயத்தின் சமாதானம், அந்த சகோதரத்துவம், கிறிஸ்துவுக்குள்ளான அந்த அன்பு, அது உங்களுக்குள்ள என்ன போயிடக்கூடாது, இல்லாமல் போயிடக்கூடாது. பல கூடுகைகளாக பல கூட்டங்களாக நடந்தாலும், வேற வழி இல்லாம அது கடந்து போயிட்டாலும், அந்த இருதயத்தினுடைய ஒற்றுமை என்பது, சகோதரத்துவம் என்பது மிக அவசியம். ஏனென்றால் அப்போஸ்தலன் பவுல் எபிரேயர் நிருபத்துக்கு எழுதும்போது எழுதின வார்த்தை, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 24 மற்றும் 25 வசனங்கள் வாசிக்கலாம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமா, பொதுவாக நம்முடைய சகோதர ஐக்கியத்தின் நோக்கமே ஒருவரை ஒருவர் நம்ம கவனித்து ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணும். பல விளக்கங்கள் கேட்டிருப்போம் இந்த வசனம் பத்தி. ஒருவரை ஒருவர் கவனிக்கிறதுனா என்ன? அவர் இன்னைக்கு சபையில எப்படி வந்தார், என்ன நேரத்துக்கு வந்தார், வந்து தூங்காம பாடம் கேட்டாரா, இந்த பாதி பாடத்திலே தூங்கிட்டாரா, இல்லை அவர் என்ன மாதிரி உடை உடுத்திட்டு வந்தார், இந்த மாதிரி கவனிக்கிறதா? நோ. ஒருவரை ஒருவர் கவனிக்கிறதுனா இதுக்கு நல்ல வார்த்தை இருக்கு, உற்று நோக்குகிறது. ஆங்கிலத்துல கன்சர்னிங். ஒரு சகோதரன் ஒரு சகோதரியினுடைய பிரச்சனைகள் என்ன, அவர்கள் என்ன மாதிரி கஷ்டங்கள், என்ன மாதிரி பல சோதனைகளை கடந்து இந்த சத்தியத்துக்குள்ள வந்துட்டு இருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதை உடன் சகோதர சகோதரிகள் புரிஞ்சுக்கணும், கவனிச்சிருக்கணும். அப்ப கவனிச்சுட்டா என்னவாக இருக்கும், அவங்களுக்காக ஜெபிக்கலாம், அவங்களுடைய அந்த பிரச்சனைகளுக்கு நம்மளாலான உதவிகள் ஏதாவது இருந்தால் என்ன பண்ணலாம், செய்யலாம். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஆவிக்குரிய மோட்டிவ், ஒரு ஊக்கத்தை, ஒரு உற்சாகத்தை கொடுக்கறது தான் எது, சகோதரத்துவம். அப்ப இந்த மாதிரி சத்தியம் சொல்லுகிற இந்த ஆரோக்கியமான ஊழியங்கள் நடைபெறுவதில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை எது, மிக முக்கியமான பாதிப்பு எதுன்னு சொன்னா பிரிவினைகள். இப்ப பிரிவினைகள் வந்துருச்சுனாலே அங்க சகோதரத்துவம் வருமா, ஒரு ஒற்றுமை என்பது அந்த இடத்துல வருமானு கேட்டா அது என்ன ஆகாது, வராது. அங்க கோபம் இருக்கும், பகை இருக்கும், வருத்தங்கள் இருக்கும், மன சஞ்சலங்கள் இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு சகோதரத்துவம் நிலையில நம்ம வாழ்க்கை காணப்பட்டால் இது எப்படி சத்தியத்திற்கு பொருத்தமான ஐக்கியம் என்று, பொருத்தமான ஊழியம் என்று நம்ம எதை வச்சு சொல்ல முடியும்? அன்புக்குரியவர்களே, இந்த பாடத்துல அருமையா கவனிக்கிறோம். பெரும்பான்மையானோரின் கருத்துக்கு சிறுபான்மையோர் என்ன பண்ணணும், இசைந்து வரணும். அப்படி இசைந்து வர எங்கெல்லாம் மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் எது ஏற்பட வாய்ப்பு இருக்கு, பிரிவினை, டிவிஷன்ஸ், செப்பரேஷன் வருவதற்கான காரணங்கள் என்ன? அதுல மிக முக்கியமான காரணம், சபை சார்ந்த முடிவுகளின் விஷயத்தில் ஒருத்தருக்கு ஏற்படுகிற அதிருப்தியே அதனோட விளைவுகளே அந்த நிலைமைக்கு கொண்டு போகுது. அதுக்கு தான் பரிசுத்தவான்கள் அருமையா சொல்லிட்டாங்க, ஒரு ஐக்கியத்துக்குள்ள அங்கமா இருக்கிறீங்களா, உங்க கருத்தை சொல்லுங்க, ஆனா உங்க கருத்து தான் முடிவாகணும்னு நினைக்க வேண்டாம். முடிவுகள் சபை எடுக்கட்டும், உங்க கருத்தின்படி முடிவெடுத்தா சந்தோஷம். உங்க கருத்துக்கு மாறா முடிவெடுத்துட்டாங்களா அதுவும் சந்தோஷம் தான். சபை எதை முடிவெடுத்திருக்கிறாங்க அதுக்கு நான் என்ன பண்ணிடுறேன், விட்டு கொடுத்துட்டு போயிடுறேன். இந்த மனப்பக்குவம் காணப்பட்டால் அது கர்த்தருடைய பார்வைக்கு ஏற்ற ஒரு சகோதரத்துவமாக
காணப்படும். பாடத்தில் அடுத்த ஒரு சப்டைட்டில் நம்முடைய பொறுப்பு. இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இருப்பதற்கு நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். நம்ம ஐக்கியத்துக்குள்ள அநேக சகோதர சகோதரிகளை நம்ம இருக்கிற போது நமக்கான சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதை சகோதரர் எப்படி வார்த்தைகளில் பேசியிருக்கிறார் பார்க்கலாம். நம்முடைய பொறுப்பு ரீபிரின்ஸ் 44:17. இங்க ரசல் எலெக்ஷன் பத்தி தான் பேசுறார். இங்க என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வாசிக்கலாம் சிஸ்டர். 4417 ரீபிரின்ஸ். ஆகையால் திவ்ய ஒழுங்கில் சபையானது அதன் ஊழியக்காரர்களை, மூப்பர்களை, உதவிக்காரர்களை, மேய்ப்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றாலும் ஒவ்வொரு அங்கத்தினனும் தன்னுடைய சொந்த பகுத்தறிதலுக்கு இசைவாய் மாத்திரமல்லாமல் திவ்ய சித்தம் குறித்த தன்னுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு இசைவாக வாக்களிப்பதற்கென தனது கையினை நீட்டிட வேண்டும். அவ்வளவுதான். எலெக்ஷன்ல முதல்ல பொறுப்பை கரெக்டா செய்யணும். சபையார் மறக்காதீங்க. தேர்தல்ல எந்த அளவுக்கு ஒரு கவனமின்மை சபை காட்டுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த சபைக்கு பாதிப்பு. சபையில் நடக்கிற எலெக்ஷனை மாத்திரம் எந்த வருஷமும் சாதாரணமா நினைக்க வேண்டாம். நம்ம பாட்டுக்கு இது எதுக்கு பிரதர் பொல்லாப்பு, எத்தனை பேர் நாமினேட் ஆகிறாரோ அத்தனை பேர் கை தூக்கிடுவோம். இல்லை நம்ம பாட்டுக்கு அமைதியா இருப்போம், என்ன நடக்குதோ நடக்கட்டும். அப்படி இல்லை. நம்ம ஒரு அங்கமா இருக்கிறோமா, தேவன் நமக்கு சத்தியம் சொல்லி கொடுத்திருக்கிறாரா, அதை நமக்கு புரிஞ்சிருக்குதா, அந்த புரிதல்ல ஜெபத்தோட தேவ சித்தம் என்ன, அந்த சித்தத்தின்படி நம்ம பங்கு செலுத்தணும். நம்ம பங்கை சரியா செலுத்தலைன்னா தவறான நபர்கள் பொறுப்புக்கு வரலாம், இல்ல சரியான நபர்கள் பொறுப்புக்கு வராம போகலாம். இது நிச்சயமா சபைக்கு எதுவா முடியும்? பாதிப்பாதான். ஸோ அப்ப நம்மளோட பொறுப்பு சபை ஆரோக்கியமா இருக்கணும், பிரிவினை இல்லாம இருக்கணும், ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியில முன்னேறணும் என்றால் தேர்தலின் காலகட்டத்தில் சபையார் ஒவ்வொருவரும் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றணும். பகுத்துணர்ந்து கை தூக்கணும். நல்ல வார்த்தை அது. வெறும் சத்தியத்தின் புரிதல் மட்டுமல்ல. ஏன்னா சத்தியத்தை நமக்கு வருஷத்துக்கு வருஷம் நமக்குள்ள டெவலப் ஆகிட்டே இருக்கும். நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஹோலி ஸ்பிரிட் ஃபுல்லா இல்லை, லெவல் அவ்வளவுதான் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு லெவல்ல தான் க்ரோத் ஆகிட்டே போறோம். எந்த அளவுக்கு தேவாவில வளர்றோம் அந்த அளவுக்கு சத்தியம் புரியும். அப்ப இன்னைக்கு நம்ம ஒரு லெவல் புரிஞ்சிருக்கிறோம், இவ்வளவுதான், இதுக்கு மேல புரிதலே இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இன்னும் லெவல் அதிகமாகிட்டே போகும். அப்ப நம்ம என்ன லெவல்ல புரிஞ்சிருக்கிறோமோ அதுல தேவ சித்தத்தை நிதானிக்கணும். நிதானிச்சு நம்மளோட பங்குகளை செலுத்தணும். செலுத்தியாச்சு. தேர்தல்ல அடுத்த ஸ்லைடு முடிவு வருது. முடிவுல பார்த்தா நம்ம பங்குகளை செலுத்திட்டோம், செலுத்துற மாதிரி முடிவில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன் பாடத்துல, நம்ம யாருக்கெல்லாம் ஓட்டு போடலையோ அவங்க வந்துட்டாங்க பொறுப்புக்கு, நம்ம ஓட்டு போட்டவங்க வரல. நம்ம எதிர்பார்த்த மாதிரி முடிவுகள் கிடைக்கல அப்படின்னா இப்ப என்ன பண்றது? அருமையான வார்த்தை. சபை யாரை ஏற்படுத்தி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நாம என்ன பண்ணிடணும்? ஒத்துழைப்பு கொடுத்துரு. அடுத்த ஸ்லைடு வந்துருங்க. அது மட்டும் வாசிங்க சிஸ்டர். 4417 ரீபிரின்ஸ். ஏனெனில் திவ்ய ஞானத்தையும் வல்லமையையும் அடையாளம் கண்டு கொண்டவர்களாக அர்ப்பணிக்கப்பட்டவர்களில் பெரும்பான்மையானவர்களின் சித்தமானது தெய்வீக சித்தமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, பெரும்பான்மையானவரோட சித்தம் தான் எதுவா ஏற்றுக்கொள்ளணும்? தேவ சித்தமாக நாம் ஏற்றுக்கொள்ளணும். தொடர்ந்து அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா சொல்வாரு, ஒருவேளை சில நேரம் தவறே கூட நடக்கும். சபையில பெரும்பான்மையோர் சேர்ந்து சில தவறான நபர்களை ஏற்படுத்திடுவாங்க ஊழிய பொறுப்பு. இப்ப இது மைனாரிட்டியா இருக்கிற சில சகோதரர்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். ஆனா இப்ப என்ன பண்றது? இவ்வளவு நேரம் பாடம் கேட்டுட்டு வந்திருக்கோம், கண்டிப்பா நமக்கு புரிஞ்சிருக்கும். பெரும்பான்மையானோட சித்தத்துக்கு சிறுபான்மையோர் மைனாரிட்டி சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னா பெரும்பான்மையோர் தவறான நபர்களை ஏற்படுத்துவதாகவே சிறுபான்மையோர் பார்த்துட்டாங்க. சில நேரம் அவங்க புரிதல் கரெக்டா கூட இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன பண்ணணும்? இதை எப்படி சரிப்படுத்துறது? ஒரு பெரும்பான்மையோர் ஒரு தவறு செய்கிறார்கள் என்றால் சிறுபான்மையோர் எப்படி சரிப்படுத்துறது என்றால் அதுக்கு தான் நல்ல வார்த்தை சகோதரர் சொல்றாரு. சில நேரம் தேவனே வந்துட்டு சில காரியங்களை, சில நன்மைக்கு எதிரான காரியங்களை தேவனே என்ன பண்ணிடுவாரு?
கர்த்தரே சபைக்குள்ள அனுமதிச்சிருவார். தவறான நபர்களுக்கு கை தூக்குறாங்கன்னா இப்ப கர்த்தர் கையை பிடிச்சி கீழே இறக்கிடுவாரா? அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு தெரியும், சபையில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியர்களை குறித்து ரசல் அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. சபையில தேர்வான ஊழியர்களை தெய்வீக நியமனம் பெற்றவர்கள், தெய்வீக அங்கீகாரம் பெற்றவர்கள் என்று சொல்லலாமா? அப்படி கேட்கும்போது ரசல் என்ன சொன்னாரு? நம்ம என்ன பண்ண முடியாது, அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் தேர்தலில் சில நேரங்கள் சபை தவறான நபர்களை கூட ஏற்படுத்திடுவாங்க ஊழியர்களை. அப்ப ஏற்படுத்திடுவாங்கன்னா என்ன சொல்றது? எலெக்ஷனை பார்த்து பயப்படுறதா? ஐயோ என்ன பண்ணுறது இப்படி சொல்லிட்டீங்க, இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லாத மாதிரி தெரிஞ்சு இப்ப இது கொஞ்சம் பக்குன்னு இருக்கு. தவறான நபர்களை ஏற்படுத்திடுவாங்கன்னா அப்புறம் எப்படி சபை வளரும் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அதுக்கு தான் அருமையா சகோதரர் சொல்றாரு, சில சமயங்களில் சபையோட மேலான நலனுக்கு எதிராக சில காரியங்கள் கர்த்தர் அனுமதிப்பது போன்று தோன்றிடலாம். அதுக்காக நம்ம களத்தில் இறங்கி போராடிடலாமா? பெரும்பான்மையோ நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, நீங்க அப்படி பண்ணிட்டீங்க, இப்படி பண்ணிட்டீங்கன்னு சபையை விமர்சனம் பண்ணலாமா? குறைகள் சொல்லலாமா? நோ, குறை சொல்லக்கூடாது. மாறாக என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இத கர்த்தருடைய ஒரு சித்தமாக இது போயிருக்கு. இதுக்குள்ள ஏதோ தேவன் ஒரு ஞானம் வச்சிருக்கிறாரு. அந்த ஞானத்துக்கு நம்ம என்ன பண்ணிடணும்? ஒப்பு கொடுத்துடணும். அனைத்தையும் அவரிடத்துல ஒப்பு கொடுத்துடணும். ஜெபத்துல இந்த ஆலோசனை கொடுக்கிறாரு. இதே போன்ற கருத்து ரீப்ரின்ஸ் 59:29 அடுத்த ஸ்லைடு. இதுல என்ன வாசகம் எழுதியிருக்கிறார் வாசிக்கலாம். 59:29 ரீப்ரின்ஸ். சில நுணுக்கமான விஷயங்களில் சபையில் சண்டை சச்சரவுகளை கொண்டு வரும் தவறானது கர்த்தரில் விசுவாச குறைச்சல் சம்பந்தப்பட்டதாக இருக்கின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, சில தவறுகள் சபையில நடக்குதுன்னா கண்டிப்பா சபை என்பது யாருடையது? நம்மளோடதான். நமக்கு சில விஷயம் புரிஞ்சிருச்சு தப்பு நடக்குதுன்னு, இதை நான் திருத்தினாதான் உண்டு, இல்லைன்னா சபை திருந்தவே திருந்தாது அப்படி ஒரு எண்ணம் ஒருத்தருக்கு வருதுன்னா அவர் வேற மாதிரி ஆவி உள்ளவர். மாறாக இங்க நமக்கு என்ன வேணும்? தேவன் மேல விசுவாசம். சபை அவருடையது. கர்த்தர் அவருடைய சபை என்ன பண்ணுவார்? நிச்சயம் காப்பாற்றுவார். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் வேணும். ஒருவேளை அதெல்லாம் ஒருத்தருக்கு புரியல, சில நுணுக்கமான விஷயங்களுக்காக ரொம்ப பேசுறார், விமர்சனம் பண்றார், எப்பொழுதுமே சண்டை போடுறாரு, குறைகள் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னா வெரி சிம்பிள், அவங்க கிட்ட என்ன இருக்குன்னு அர்த்தம்? அவிசுவாசம். விசுவாச குறைச்சல் அவங்க கிட்ட இருக்கிறதுனாலதான் இவ்வளவு புலம்பல். இது சபை சார்ந்த விஷயத்துல மட்டும் கிடையாது. நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கை, நம்ம குடும்ப வாழ்க்கை, இல்ல இந்த உலகத்தின்படி நமக்கு எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருக்கு, எவ்வளவோ முன்னேற்றங்கள் இருக்கு, எவ்வளோ விஷயங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனா எதிர்பார்த்த மாதிரி ஒன்றும் இருக்க மாட்டேங்குது அப்படின்னா இப்ப பல நேரம் மனசு ஒரு புலம்பல் வரும் இல்லைங்களா? இப்ப தேவ பிள்ளைகள் இப்ப இதெல்லாம் நம்ம எப்படி கடந்து போறதுன்னா, நல்ல வார்த்தை ஃபெய்த் தான். விசுவாசத்தை வச்சுதான் இந்த வாழ்க்கையை நம்ம கடந்து போகணும். விசுவாச ஓட்டம் இது. அப்ப அந்த அடிப்படையில சபையில கூட சில குறைகள் வந்தாலும் தேவன் அனைத்தையும் மாற்றி போட வல்லவர் என்று அவரை நாம் விசுவாசித்து காணப்படணும். அடுத்த ஸ்லைடு வந்துடலாம். இதே ஆர்டிக்கல் தான் 59:29 வாசிங்க சிஸ்டர். ஒருவேளை காரியங்களானது சபையில் நமக்கு பிரியமாய் நடந்தேறவில்லை எனில் மற்றவர்களுக்கு அல்லது சபையில் பெரும்பான்மையானவர்களாகிலும் திருப்திகரமாய் காணப்படும் அல்லது காணப்படுவதாக தோன்றுகிற அக்காரியங்களை குறித்து தொடர்ச்சியாக குற்றம் கண்டுபிடிப்பதற்கு பதிலாக காரியத்தினை ஜெபத்தில் கர்த்தரிடம் எடுத்து செல்வது மிகவும் நலமானதா இருக்கும். ஆமா அன்புக்குரியவர்களே, வெளிப்படையான பாயிண்ட் இது. சில குறைகள் இருக்கு, பெரும்பான்மையோரே சில நேரம் தப்பு பண்ணிடுறாங்க, சில மனித முடிவுகளே போற மாதிரி தெரியுது. இப்படி எல்லாம் சில வருத்தங்கள் இருந்தாலும் கர்த்தரே இது அனைத்தையும் மாற்றி போட வல்லவர். நமக்கு சத்தியங்கள் கரெக்டா இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணிடணும்? அமைதியா இருந்து சில விஷயங்களை சகித்து விட்டு கொடுத்து பொறுத்து காணப்படும். அநேக வருத்தங்கள் இருந்துட்டாலும் மாற்றங்கள் வரவில்லை என்றாலும் ஜெபத்தில் அது அனைத்தையும் தேவனிடத்தில் தெரியப்படுத்தணும். என்ன சபை யாருடையது? தேவனுடையது, கர்த்தருடையது. அது மறக்கக்கூடாது. வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 5:7 வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆம் அன்புக்குரியவர்களே,
இதெல்லாம் கூட நம்மளோட பொறுப்பு. தேர்தல்ல சரியான பங்குகளை செலுத்த வேண்டியது. சில குறைகள், சில வருத்தங்கள், சில அதிருப்திகள் இருக்கா, பெரும்பான்மையோர் என்ன முடிவெடுத்தாங்களோ அதை ஏத்துக்கிறது. இருந்தாலும் தொடர்ந்து சில வருத்தங்கள் இருக்கே அப்படின்னா அதுக்காக நான் பொறுத்திருந்து தேவனிடத்தில் ஜெபத்தில் அந்த காரியத்தை வைத்து விட வேண்டும். இது அனைத்தும் நம்மளோட பொறுப்பு, நம்ம சார்ந்திருக்கிற எக்லீசியால். இப்படி நம்மளோட பொறுப்புகளை உணராமல் கர்த்தர் சபையை பராமரிப்பார், அவர் பாதுகாப்பார் என்ற விசுவாசம் இல்லாமல் ஏதாவது ஒன்றை செய்வதற்கு நம்ம உள்ள இறங்கினால் அது என்றைக்கும் சபைக்கு அல்லது நம்முடைய ஒட்டுமொத்த ஐக்கியங்களுக்கு அது பாதிப்பாதான் முடியும். அது ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக, ஒரு முன் உதாரணமாக அமையாது. அடுத்த ஒரு சின்ன தலைப்பு, தனிப்பட்ட நபர் மற்றும் சிறுபான்மையினரின் கருத்துக்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ளுதல். மெஜாரிட்டி தான் முடிவெடுக்கிறாங்க. சில நேரம் மைனாரிட்டி ஒரு ஒரு தாட் வச்சிருக்கார், ஒரு கருத்து வச்சிருக்கிறார். சில நேரம் ஒரு தனி நபர் ஒரு கருத்து வச்சிருக்கிறார். இந்த மாதிரியெல்லாம் சூழல் சபைக்குள்ள இருந்தால் அதை எப்படி நம்ம அணுகலாம், அல்லது அவங்களுக்கான லெவல் என்ன, எந்த லெவல்ல அவங்க அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தலாம்? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மைனாரிட்டிக்கான லிமிட்டேஷன் என்ன, அவ்வளவுதான். சிறுபான்மையினருக்கு எந்த அளவுக்கு தங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு வழி இருக்கு, ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதான் இதோடது. வசனம் அதே தான். 1 கொரிந்தியர் 1:10 நம்ம எல்லாரும் ஒரே காரியத்தை பேசணும், பிரிவினை இல்லாமல் ஏக மனதாக இருக்கணும். அப்ப ஏக மனதா இருக்கணும்னா பெரும்பான்மை மட்டுமல்ல, சிறுபான்மையும் கவனிக்கப்படணும். சிறுபான்மை பெரும்பான்மையோட கருத்துக்கு இசைந்து வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, ஏக மனது வந்துடும். சில நேரம் சிறுபான்மை அப்படியே நிற்கிறார், மைனாரிட்டி அப்படியே நிற்கிறார்னா இப்போ இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ கன்சிடர் பண்ணும்போது அதுக்கான லெவல் என்ன, இதான் எனக்கு இந்த ஒரு பாகத்தில் பார்க்க போகிறோம். 3 Prince 4:9-7 உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். பெரிய பகுதி வாசிக்க வேண்டாம். இதில் ரசல் சில உதாரணம் சொல்றார். கூட்டங்கள் நடத்தப்படும் நேரம் மற்றும் இடம், இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக புரிஞ்சுக்குங்க. ஏன்னா இப்போ உங்கள் ஐக்கியத்துக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன்னா பல வருஷம் ஒரு ஒரு இடத்துல நீங்கள் கேதர் ஆகிட்டு இருக்கிறீங்க, சில மீட்டிங்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டீங்க, சண்டே வீக் டேஸ்லாம் ஃபார்ம் பண்ணிட்டீங்க, ப்ராப்ளம் இல்லை. ஜஸ்ட் இது ஒரு உதாரணமாக பார்க்கும். ஏதாவது ஒரு சூழலில் எக்லீஷியாவில் மீட்டிங் நடத்தப்படுகிற இடம் பற்றியோ நேரம் பற்றியோ டிஸ்கஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி பாயிண்ட் தான் நான் உணவு விஷயத்திற்கு ஒரு உதாரணமாக சொன்னேன், நான்வெஜ் வெஜிடேரியன். இப்போ இங்கே ரசல் எக்லீஷியா சார்ந்த ஒரு காரியத்தையே பேசுகிறார். இப்போ இந்த இடம் அல்லது கூட்டத்தின் நேரம், கூட்டத்தினோட தன்மைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது மெஜாரிட்டி ஒரு ஒரு இடம் முடிவு பண்ணுறாங்க, ஒரு நேரம் ஆமோதிக்கிறாங்க. மைனாரிட்டிக்கு அதுக்கு இசைந்து வர முடியலைன்னா இந்த இடத்துல எப்பொழுதுமே இந்த ஒரு ஆமோதிப்ப சபைக்குள்ள பெருகிற போது முதல்ல அந்த நாலேஜ் எக்லீஷியா கொடுத்துடணும். சபைக்கு எந்த விஷயமும் தெரியாம திடீர்னு ஒரு காரியத்தை புதுசா சொல்லி நீங்க கை தூக்குங்க அப்படின்னா எப்படி தூக்க முடியும்? அந்த கை தூக்குதல் ஒரு புரிதலோட இருக்குமா? இருக்காது. இப்ப எலெக்ஷனே நடத்த போறோம், கை தூக்க தான் சபையார் செய்ய போறாங்க. ஆனா 1 மாசம் 2 மாசம் பாடம் கொடுக்குறோம்ல, சத்தியம் கொடுக்குறோம்ல, எல்லாமே புரிதல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இதை பத்தி உங்க கருத்து சொல்லுங்கன்னா அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் இங்க மைனாரிட்டி ஆமோதிப்பு கொடுக்காம இருக்கிறாருன்னா அவரை சொல்லணும். என்ன பிரதர், என்ன பிரச்சனை உங்களுக்கு? அந்த மாதிரி இடத்துல மீட்டிங் நடத்துகிறதுலையும் இல்லை இந்த நேரங்களுக்கு கூடுகைகளை ஃபிக்ஸ் பண்றதுலையும் உங்களுக்கு என்ன சிரமம் இருக்கு, இதை நீங்க சொல்லுங்கன்னு சொல்லலாம். இப்ப மைனாரிட்டி அவர் கருத்தை சபை மத்தியில சொல்வாரா? இப்ப அவர் கருத்தை சொன்ன உடனே சபை அதை கன்சிடர் பண்ணணும். அந்த கருத்துக்கு சப்போர்ட் பண்ண முடியுமா, வாய்ப்பு இருக்கா, விட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு என்ன பண்ணணும்? நாங்கள் மெஜாரிட்டி அதை யோசிக்கணும். யோசிச்சு பார்க்கும்போது ஒருவேளை பெரும்பான்மையினருக்கு புரியுது இவங்களோட சிக்கல், இவங்களோட கஷ்டங்கள் உண்மையிலேயே கொஞ்சம் நியாயமா தான் இருக்கு, அவங்க தூரமா இருந்து வருவதில் ஒரு சிரமம் இருக்கு. அதே நேரம் இந்த நேரங்கள் ஆரம்பிக்கப்படுகிற நேரத்துல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணா அது அவங்களுக்கு உதவியா இருக்கும். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்மளும் தாராளமா அந்த நேரத்துக்கு இசைந்து வரலாம் அப்படின்னு மெஜாரிட்டி புரிஞ்சு அதுக்கு கொஞ்சம் மாற்றம் கொண்டு வராங்க, மைனாரிட்டிய கருத்தை ஏத்துக்கிறாங்கன்னு சொன்னா இது சிறப்பு. இது ஏக மனதுக்கு வழி நடத்தும்.
இதே இது மைனாரிட்டி அவர் கருத்தை சொல்லிட்டார், ஆனா அந்த கருத்துக்குள்ள அவருக்கு மட்டும்தான் ஆதாயம் இருக்கு, அவருக்கு மட்டும்தான் லாபம் இருக்கு. சபையோட மெஜாரிட்டிக்கு அது பாதிப்பா தான் இருக்குன்னா இப்ப மெஜாரிட்டி என்ன சொல்லணும்? நீங்க உங்க கருத்து சொல்லியிருக்கிறீங்க, சில சகோதரர்கள் சில சகோதரிகள் சொல்லியிருக்கிறீங்க, ஆனா உங்க கருத்துக்கு இசைந்து வந்தா பாருங்க எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க பாருங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, இசைந்து வாங்க. இதுதான் மைனாரிட்டிக்குரிய லெவல். எந்த ஒரு காரியத்திலையும் தங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எலெக்ஷனே எடுக்கலாம். சகோதரர்கள் யாரேனும் ஒருவர் ஒரு 75% 80% பெற்று சபையில மூப்பராயிட்டார்னு வச்சுக்கோங்க, இல்ல உதவிக்காரரா ஒருத்தர் வந்துட்டார்னு வச்சுக்கலாம். 80% பெற்று ஒருத்தர் வந்திருக்கிறாருனாலே சபையில உள்ள 20% பேர் அவருக்கு என்ன செய்யலன்னு அர்த்தம்? வாக்கு செலுத்தலன்னு அர்த்தம். இப்படி வாக்கு செலுத்தாம இருப்பதற்கு அந்த 20% பேருக்கு உரிமை இருக்கு. ஆனா எலெக்ஷன் முடிஞ்சு சகோதரர் 80% பெற்று 75க்கு மேல பெற்று தேர்வாயிட்டால் தேர்வானவருக்கு வாக்கு செலுத்தாதவங்க அவர் என்னவா ஏற்றுக்கொள்ளணும்? சபை அவர் எந்த பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்கிறாங்களோ அந்த ஊழியனாக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இததான் இங்கேயும் சொல்றார். இதே மாதிரிதான் எக்லீசியாவோட நேரம் மற்றும் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மைனாரிட்டியோட கருத்துக்கள் கன்சிடர் பண்ணப்படணும். இதெல்லாம் உதாரணம். ஒரு சிறுபான்மையினருடைய கருத்துக்களுக்கு எந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, வழிமுறைகள் இருக்கு சொல்லுவதற்கு உதாரணம். அடுத்த ஒரு உதாரணம், இது கொஸ்டின் புக் 175. ஓகே, இல்ல கொஞ்சம் ரிவர்ஸ்ல போயிடுங்க. இதான் அந்த அட்ரஸ் அடுத்த லைன்ல வந்துருச்சு, பட் இங்க இருந்து ஆரம்பிக்கணும். இப்ப சபையில நமக்கு டிஸ்கஷன் மீட்டிங் நடக்கும்போது நம்ம ஏற்கனவே விசுவாசித்து பின்பற்றப்படுகிற கருத்துல இருந்து ஒரு சகோதரன் மாறுபட்ட கருத்து வைக்கிறார். நம்மளோட இதுவரைக்கும் விசுவாசத்துல இருந்து அவருக்கு வினோதமான ஒரு மாற்று கருத்து வைக்கிறார். ஒரு வசனத்தை அவர் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டார். சில போதனைகளை புது போதனைகளை நம்ம மத்தியில கொண்டு வரார். இப்ப இது ஃபர்ஸ்ட் ஊழியர்கள் கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, கண்டுபிடிச்சிட்டு ஊழியர்கள் சொல்லி பார்ப்பாங்க, இல்ல பிரதர் இது நம்மளோட விசுவாசத்துக்கு பொருத்தமா இல்ல, வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறார். ஆனாலும் அவர் அதுக்கு ஒத்து வரதில்லை. இல்ல இது என்னோட உரிமை, என்னோட சுயாதீனம், இதை நான் சபையில நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி அது ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றது? ஒரு முறை அவரை சபைக்கு நடுவில் என்ன பண்ணிடணும், இறக்கி விட்டுறணும். சபைக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி போகுது, ஒரு 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 டிஃபரெண்ட் தாட்ல அவர் இருக்கிறாரு, அவரோட கருத்துக்களுக்கு நாங்க பார்த்துட்டு அதை சொல்லிட்டோம், இருந்தாலும் சகோதரர் அதை காங்கிரிகேஷன் கிட்ட தெரியப்படுத்தணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சண்டே சர்வீஸ்ல பேசிடுங்கன்னு சொல்லிடலாமா? நோ, அதுக்குன்னு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணி இந்த நோக்கத்துக்குரியதுன்னு சொல்லி அவருடைய புது கருத்துக்களை சபை மத்தியில பேச வைக்கணும். இதைதான் ரசல் இங்க பேசுறாரு. இந்த கருத்துக்களை அவர் தெரியப்படுத்துகிற வரைக்கும் அவருக்கு உரிமை இருக்கு. ஒருவேளை அவர் தெரியப்படுத்தி முடிச்சிட்டாரு, தெரியப்படுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அது சரியா தப்பா, அந்த நம்பிக்கை எங்களுக்கு ஓகே இல்ல எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறது யாரோட கருத்துல இருக்கு? சபை கருத்து. நீங்க ஒரு 2 ஸ்லைடு ஸ்கிப் பண்ணி, ஆனால் ஒருவேளை சபையாரில் வாசிங்க சிஸ்டர். ஆனால் ஒருவேளை சபையாரில் பெரும்பான்மையானவர்கள் அவர் முன்வைத்திட்டவைகளுக்கு ஆதரவாய் இல்லை எனில், மற்றும் அவர் அதை தொடர்ந்து முன்வைப்பதில் அவர்களுக்கு விருப்பம் இல்லை எனில், அச்சகோதரனிடம் சகோதரனே, நாங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்தோம் மற்றும் நீங்கள் சொல்ல விரும்பியவற்றை சபையாரும் கேட்டார்கள் மற்றும் அதை தொடர்ந்து சிந்தித்திடுவதற்கு சபையார் விரும்பவில்லை. அவ்வளவுதான், தெளிவா சொல்லிடணும். பிரதர் உங்க தாட் சொல்லிட்டீங்க, ஆனா காங்கிரிகேஷனுக்கு அதுல என்ன கிடையாது, உடன்பாடு இல்லை. மெஜாரிட்டி அதுல அந்த 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 நம்பிக்கைக்கு சபைக்கு விருப்பம் இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அடுத்த ஸ்லைடு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இனிமேல் அந்த தலைப்பை பற்றியோ அந்த ஆராய்ச்சி விஷயங்களை பற்றியோ என்ன பண்ணக்கூடாது. அவங்க விருப்பமில்லாத சபைக்கு நடுவில் அதை குறித்து அவர்கள் பேசக்கூடாது. பாருங்க, இதுவும் மைனாரிட்டி தான், இதுவும் ஒரு தனி நபரோட கருத்து. இப்போ மைனாரிட்டியோட கருத்துக்கு லிமிட் என்ன, தனி நபரோட கருத்துக்கு லிமிட் என்ன?
இதெல்லாம் இங்க ரொம்ப தெளிவாக சகோதரர் சொல்லிட்டார். சரி, இதை பார்த்துட்டோம். இப்ப பாடத்தை நம்ம முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். முடிவு என்பது என்னன்னா, பாடத்தோட தலைப்பு தான் முடிவு. பெரும்பான்மையா இருப்பது போதுமானது அல்ல. இந்த வார்த்தையை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பைபிள்லையோ இல்ல பிரதர் ரசலுடைய எழுத்துக்களே எங்கேயா பார்த்துருக்கீங்களா? பெரும்பான்மையா இருப்பது போதுமானது அல்ல. எங்க பார்த்துருக்கிறோம்? ஏதாவது ஞாபகம் இருக்கா? அதாவது, கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இப்படி ஒரு வாசகத்தை நான் சொல்லிட்டு, இதை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பைபிள்ல பார்த்துருக்கோன்னு சொல்லிடலாம். பைபிள்ல எங்க பார்த்துருக்கிறீங்கன்னா சங்கீதம் 23:1 சொல்லிடலாம். இல்ல 23:1 சொல்றதுக்கு ஒருத்தருக்கு ஞாபகம் வரல, பைபிள்ல இருக்கு ஆனா எங்க இருக்குன்னு தெரியல அப்படின்னா, ஒருவேளை அந்த வார்த்தையையும் டிஸ்பிளே பண்ணி அதுக்கு கீழே அட்ரஸையும் போட்டுருந்து இப்ப இது நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு கேட்டா என்ன பண்ணலாம்? அவ்வளவுதான். இப்ப அதே மாதிரி தான் பெரும்பான்மையா இருப்பது போதுமானதல்லன்றது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னா, இதுக்கு முன்னாடி பார்த்ததை ஞாபகப்படுத்தி நீங்க பதில் சொல்லணும்னாலும் சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் விழிப்புணர்வா இருந்து இந்த ஸ்லைடை கவனிச்சிருந்தீங்கனாலும் நீங்க என்ன பண்ணியிருக்கலாம்? பதில் சொல்லிடலாம். இந்த வாசகம் எங்க இருக்குன்னா 6th வால்யூம்ல இருக்கு. ஒரு சப்டைட்டில் இது, அவ்வளவுதான். ஓகேங்களா? பக்கம் எவ்வளவு இது? 362வது பக்கம். 6th வால்யூம்ல இதே தலைப்பு ஒரு சப்டைட்டிலா ரசல் யூஸ் பண்ணியிருக்கிறார். ஆனா என்னன்னா, அந்த தலைப்புக்கு கீழே இருக்கிற பகுதிகளை நம்ம தமிழ்ல வாசிக்கிற போது அதோட அர்த்தங்கள் நமக்கு சரிவர கிடைக்கிறது இல்லை. அதனாலதான் எப்பொழுதுமே அந்த 6வது வால்யூம்ல பல பகுதிகள் அப்படி நமக்கு கஷ்டமா இருக்கு. குறிப்பா இந்த பகுதியை வாசிக்கும் போது புரிய மாட்டேங்குது. ஏதோ சொல்ல வராரு, ஆனா என்னதான் சொல்ல வராரு புரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு தலைப்பே நம்ம அதை வச்சுதான் பார்க்கிறோம். வெறும் 6th வால்யூம்ல உள்ளதை மட்டுமா? நோ. அந்த வாசகத்தை வச்சு ரசல் கிட்ட பல முறை பலர் கேள்வி கேட்டிருக்கிறாரு, கடிதம் எழுதியிருக்கிறார். அதுல ஒரு முறை ஒருத்தர் கேள்வியே கேட்டார் ரசல் காலத்துல, இப்படி ஒரு வாசகம் எழுதியிருக்கிறீங்களே, இதோட விவரங்கள் என்ன, என்ன அர்த்தத்துல இதை எழுதியிருக்கிறீங்க கேள்வி கேட்டாரு. அந்த கேள்வி கொஸ்டின் புக் 256ல 2வது கேள்விக்குரிய பதில். கேள்வி வாசிங்க சிஸ்டர். வேதாகம பாடங்களினுடைய 6ஆம் தொகுதியில் சபையில் மூப்பர்களை தேர்ந்தெடுக்கும் விஷயத்திற்கு பெரும்பான்மையானது போதுமாயிராது. மாறாக ஏக மன நியதி, ஜூரி விதி நிலவ வேண்டுமென்று நாம் வாசிக்கின்றோம். அப்படியானால் அதுவே உதவிக்காரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகையிலும் பின்பற்ற வேண்டிய ஞானமான வழிமுறையாய் இருக்கும் அல்லவா? மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்கள் இருவரின் தேர்ந்தெடுத்தலில் ஒரே ஒழுங்குமுறை நிலவ வேண்டுமென நாம் தொகுதியில் வாசிக்கின்றோமே. அவ்வளவுதான். இங்க கேள்வி என்ன? பெரும்பான்மையானோர் அல்லது பெரும்பான்மை போதுமானதா இராது. ஜூரி ரூல் அது நிலவ வேண்டும் என்று நாங்க வாசிக்கிறோம். இப்ப அப்படி நம்ம வாசிச்சிட்ட கருத்துக்கள் வெறும் மூப்பரோட எலெக்ஷனுக்கு மட்டுமா இல்ல உதவிக்காரருடைய எலெக்ஷனுக்குமா கேட்கிறாங்க. என்ன பதிலா சொல்லலாம்? பல நேரம் சபையில எலெக்ஷன் நடக்கும்போது நல்லா கவனிச்சிருக்கீங்களா? உங்க ஐக்கியம் கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மூப்பர் எலெக்ஷன் ரொம்ப பயபக்தியா போகும். மூப்பர் தேர்தல் முடிஞ்ச உடனே ஜனங்கள் எப்படி ஆயிடுவாங்க? கொஞ்சம் அப்படியே சிரிப்பு, ரொம்ப சகஜமான நிலைமைக்கு வந்துருவாங்க. அப்ப உதவிக்காரருடைய தேர்தல்ல ஒரு மூப்பருடைய தேர்வுக்குரிய பயபக்தி என்ன ஆகும்? குறையும். சில நேரம் சில ஐக்கியத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா, உதவிக்காரருடைய எலெக்ஷனுக்கு சதவீதத்தை குறைச்சிருவோம், நிறைய பேர் வரட்டும். மூப்பருக்கு 75, உதவிக்காரருக்கு 60 வச்சு எடுத்துட்டா நிறைய பேர் கிடைப்பார்ல, 65 வச்சுக்கிடுவோம் நினைப்பாங்க. ஆனா இங்க ரசல்கிட்டயே கேள்வி கேட்டாங்க, இந்த மாதிரி வழிமுறைகள் குறிப்பாய் பெரும்பான்மையா இருப்பது போதாதுன்னு சொல்லியிருக்கிறீங்களே, இது வெறும் எல்டர் எலெக்ஷனுக்கு மட்டுமா டீக்கனோட எலெக்ஷனுக்குமா? இதுக்கு ரசல் கொடுத்துட்ட கருத்து என்னன்னா, மூப்பரோட எலெக்ஷனுக்கு என்ன வழிமுறை பின்பற்றுகிறோமோ இதே வழிமுறை தான் யாருக்கும் பின்பற்றணும், உதவிக்காரருக்கு. ஏன்னா 2 பேருமே யார் தான்? சபைக்கான ஊழியர்கள். நல்ல ஆலோசனை அது, பரவாயில்ல.
இப்படி ஒரு கேள்விக்குரிய பதில் தான் இதுவா? இதுக்கு தான் இவ்வளவு நேரம் பாடம் எடுத்தீங்களான்னு யோசிக்காதீங்க. பாயிண்ட் அது இல்ல. பெரும்பான்மையா இருப்பது போதுமானது அல்லன்னு சொன்னா அப்ப வேற என்ன வேணும்? ஏன்னா 75% என்பது பெரும்பான்மையா? என்னது பெரும்பான்மை தானே. பெரும்பான்மை பத்தாதுன்ற மாதிரி தானே வார்த்தை இருக்கு. அப்படித்தானே அர்த்தம் கொஸ்டின்ல. பெரும்பான்மை இருப்பது போதுமானது அல்லனா அப்ப வேற என்ன வேணும்னா ஜூரி ரூல் வேணும். ஜூரி விதிமுறை அல்லது நியதி பின்பற்றப்பட வேண்டும் என்பதை போல கருத்து அந்த இடத்துல இருக்கு. இப்ப நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? 6வது வால்யூம்ல இருக்கிற அந்த பாயிண்டா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு நம்ம பார்க்குற பாடத்தோட தலைப்பா இருக்கட்டும், இல்ல பிரதர் ரசல் கிட்ட கேட்கப்பட்ட இந்த கேள்விக்குரிய பதிலா இருக்கட்டும், பெரும்பான்மையா இருப்பது போதுமானது அல்ல என்றால் வேற என்ன வேணும்? பதில்கள்ல நம்ம வாசிக்கலாம். இந்த பதில் பெரிய பதில் ரசல் கொடுத்தது. இதை ஒரு 4-5 ஸ்லைடா பிரிச்சிருக்கிறோம். முதல் ஸ்லைட்ல என்ன இருக்குன்னா, எப்பொழுதுமே சபையில ஒரு சட்டத்தை ஏற்படுத்தணும்ன்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. இந்த பாடத்தோட ஆரம்பத்திலேயே பார்த்தோம் எலெக்ஷன் விஷயத்துல. அதே தான் இங்கேயும் சொல்றாரு. சொல்லிட்டு இங்க என்ன சொல்றாருன்னா, சபைக்கு ஞானமான வழிமுறையாக காணப்படும் என்று நாம் நம்புகிறவற்றை நாம் யோசனையாக மாத்திரமே சொல்லியிருக்கிறோம். இதான் சபைக்கு ஞானமா இருக்கும். 75% இல்ல ரீவோட்டிங்கா, அதுக்கு 1-2% குறைஞ்சிருக்கிறவங்களுக்கு ரீவோட்டிங். இவ்வளவு பேர் இருக்கக்கூடிய ஐக்கியத்துல இந்த அளவுக்கு எண்ணிக்கையில மூப்பர்கள் இருந்தா சரியா இருக்கும். இதெல்லாம் என்னது? இது சபைக்கு ஞானமான யோசனை. இதை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு பதில் சொல்லிட்டு, உதாரணத்திற்கு ஒரு சபையில் வெறும் பெரும்பான்மை அல்லது குறைந்தளவு எண்ணிக்கையின் விஷயத்தில் பெரும்பான்மை ஆகினவர்கள் காரியங்களை நியமிக்க அனுமதிக்கப்படுவார்களே ஆனில். பார்த்த பாருங்க, இந்த ஒரு பகுதி தான் ஒரு எலெக்ஷன்ல 75 என்பது ஒருபோதும் குறைக்கப்படாமல் இருக்கிறது நல்லது என்பதற்கான ஒரு ஆணித்தரமான ஆதாரங்களை நம்ம பார்க்க முடியும். வெறும் பெரும்பான்மையா இருப்பது, அந்த வெறும் பெரும்பான்மைக்கு இங்கிலீஷ்ல என்ன வருதுன்னா பேர் மெஜாரிட்டி. பெரும்பான்மையா இருப்பது போதுமானது அல்லனா 100 பேர் இருக்கிற இடத்துல 51 பேரே பெரும்பான்மை தானே. இததான் ரசல் இங்க சொல்றாரு. வெறும் பெரும்பான்மை பார்த்து நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு வைங்க, 51 எடுக்கலாம், 55 எடுக்கலாம், 60 எடுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 60 வச்சு ஒரு முடிவு எடுக்கிறோன்னு வைங்க. ஒரு காரியத்தில் 60 வச்சு முடிவு எடுத்தா பெரும்பான்மை இங்க எவ்வளவு பேரு? 100 பேர்ல 60 பேர் முடிவு எடுத்துட்டாங்க. மைனாரிட்டி எவ்வளவு பேர்? 40 பேர். பெரும்பான்மையினருக்கும் சிறுபான்மையினருக்கும் எத்தனை தான் வித்தியாசம்? வெறும் 10 பேர். நான் சொல்றது 60க்கு நீங்க முடிவெடுக்கிறீங்கன்னா அப்ப மைனாரிட்டி 40 பேர் இருக்கிறார். அப்ப மைனாரிட்டியே ஒரு வகையில பெரும்பான்மை. இதான் நீங்க அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். பெரும்பான்மையினரை போன்று கிட்டத்தட்ட எண்ணிக்கையில் பெரிதாக காணப்படும் சிறுபான்மையினர் முழுக்க அதிருப்திக்குள்ளாவார்கள். எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவெடுக்கிற போது, சில முக்கியமான விஷயங்கள்ல முடிவெடுக்கிற போது பேர் மெஜாரிட்டி எல்லாம் பத்தாது, குறைந்த அளவு பெரும்பான்மையெல்லாம் பத்தாது. அதனாலதான் சபையில ஒரு ஊழியர்களுக்குரிய தேர்தல் என்பது சாதாரண விஷயமா? அந்த சபையினுடைய ஒரு வருட ஆவிக்குரிய விஷயங்கள் அதற்குள்ள இருக்கு. தேர்ந்தெடுக்கப்படுகிற ஊழியர்கள் விஷயத்துக்குள்ள அடங்குது. இப்ப அதுல போய்கிட்ட ஒருத்தர் சதவிகிதத்தை குறைக்கிறார் வைங்க, 75 வேண்டாங்க 70 வச்சுக்கிருவோம், இல்ல 60 வச்சுக்கிருவோம், 55 வச்சுக்கிருவோம், இல்ல 65 வச்சுக்கிருவோம், இதெல்லாம் ஒரு பெரும்பான்மை தானே அப்படின்னு சொன்னா இங்க ரசல் எதை சிந்திக்க சொல்றாரு? நீங்க அதை பெரும்பான்மைன்னு பாத்தீங்கன்னா மைனாரிட்டியும் ஒரு வகையில பெரும்பான்மை தான். அப்ப ஒரு 60% பெற்று ஒருத்தர் ஊழியரா வராரு அப்படின்னு சொன்னா 40% பேருக்கு அவர் மேல என்ன இருக்குன்னு அர்த்தம்? அதிருப்தி இருக்குன்னு அர்த்தம். எப்படி அவர் ஊழியம் பண்ண முடியும் சபைக்கு? எனவேதான் ரசல் சொன்னார், பெரும்பான்மையா இருப்பது போதுமானது அல்ல. இது எந்த பெரும்பான்மை? பேர் மெஜாரிட்டி.
அப்ப இப்ப என்னதான் பிரதர் வழி? வெரி சிம்பிள். இந்த பாடத்துல இவ்வளவு நேரம் பார்த்த விஷயம்தான். 75 என்பது ஒரு முக்கால்வாசி வந்துடுது அதுல. இந்த முக்கால்வாசி என்பதே ஒரு அடிப்படை, ஜஸ்ட் பாஸ் மாதிரி. ஸ்கூல்ல எப்படி 35 எடுக்கிறார் 100க்கு, அந்த மாதிரி ஒரு 100% ஒருத்தர் 75 வாங்கியிருக்கிறார்னா தகுதி நிலைக்கான அடிப்படை அது. அந்த அடிப்படையவே ஒருத்தர் குறைக்கிறார்னா அது சரி கிடையாது, அது பொருத்தமானதா பண்ண முடியாது. ஒருவேளை ரீவோட்டிங்க்கு வேணா கன்சிடர் பண்ணலாம். 75 வாங்கல, 70 வாங்கியிருக்கிறார், 72 வாங்கியிருக்கிறார். சில நேரம் 65 வந்துட்டாங்க, இல்ல 68 வந்துட்டாங்க. பட் ஊழியர்கள் சபைக்கு நிறைய பேர் தேவைப்படுது, சபை நிர்ணயத்தை எண்ணிக்கை அடையவில்லை என்றால், ஒரு முறை சபைக்கு ஆரோக்கியத்துக்காக சபை சொன்ன எண்ணிக்கையை அடைவதற்காக ரீவோட்டிங்கான கன்சிடரேஷனா அந்த பாயிண்ட் எடுக்கலாம். ரீவோட்டிங் எத்தனை தடவை போறது? கிடைக்கிற வரைக்கும் விடாம ரீவோட்டிங் நடத்திக்கிட்டே இருக்கலாமா? நோ, ரீவோட்டிங்கும் அப்படி பண்ணக்கூடாது. ஒருவேளை எலெக்ஷனே நமக்கு ஃபெயிலியர் ஆனாலும் உடனே என்ன பண்ணக்கூடாது, எலெக்ஷனும் வைக்கக்கூடாது. அதுவும் ஒரு வகையில் ரீவோட்டிங் மாதிரி தான். ஒரு முறை வச்சு கிடைக்கலன்னா அப்ப என்ன அர்த்தம்? அங்க இன்னும் தெளிவு வேணும்னு அர்த்தம். அப்ப தெளிவுக்கான கால அவகாசங்கள் அங்க தேவைப்படுது. இதே மாதிரி தான் அன்புக்குரியவர்களே, நம்ம மத்தியில 75 என்பது ஒரு பெரும்பான்மை. இந்த பெரும்பான்மையை குறைச்சா அதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல பேர் மெஜாரிட்டி, குறைந்த பெரும்பான்மை. குறைந்த பெரும்பான்மை எந்த அளவுக்கு பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு சபைக்கு அது ஆரோக்கியமாக முடியாது. நெக்ஸ்ட் ஸ்லைட் நீங்க மாத்தலாம் பிரதர். ஓகே, இங்க பிரதர் ரசல் அலிக்தா என்ன சொல்லிட்டாரு? அந்த ஜூரி ரூல் பார்த்தோம்ல, அந்த ஜூரி ரூல் என்னவென்றால், சபை மெஜாரிட்டி எதை சிந்திக்கிறாங்களோ அதுக்கு மைனாரிட்டி என்ன பண்ணிடணும், இசைந்து வந்துடணும். அவ்வளவுதான். இசைந்து வந்துட்டா இங்க முழுமை கிடைச்சிருது. 75 இல்ல 80 இல்ல 85 ஒருத்தர் வாங்குறாரா, மீதி பேர் என்ன பண்ணிடணும், அதுக்கு இசைந்து வந்துடணும். ஓகே, சபை எடுத்த முடிவுக்கு நாங்க என்ன பண்றோம், வந்துடுறோம். ஈவன் சில சகோதரர்கள் ரீவோட்டிங்க்கு பக்கம் வந்துட்டாங்க, 72 73 வந்துட்டாங்களா, சபை மத்தியில ரீவோட்டிங் நடக்குதா, அப்ப அவருக்கு வாக்கு செலுத்தாதவங்க கட்டாயம் கிடையாது, யோசிக்கலாம். இவ்வளவு தூரம் சபையோட ஆமோதிப்பை பெற்றெடுக்கிறார்னா அப்ப ஓரளவு அவர் சாட்சியுள்ளவரா இருக்கிறாரு, நான் என்ன பண்ணலாம், என் வாக்க செலுத்தலாம். செலுத்தி ஆகணும்னு கிடையாது, அவர் யோசிக்கலாம், நான் செலுத்தலாமே. ஏன்னா இவ்வளவு தூரம் சபையோட ஆமோதிப்பை பெற்றுட்டாரே, மைனாரிட்டி நான் அதை என்ன பண்ணக்கூடாது, தடுக்கக்கூடாது என்ற யோசனை வரணும். இதை மீறி ஸ்ட்ராங்கா தெரியுது, இல்ல பிரதர் அவர் தகுதி இல்லை, அவர்கிட்ட சில பிரச்சனைகள் இருக்கு, விலகின இருக்கு, அது எனக்கு தான் தெரியும், அதனால நான் ஓட் போடாம இருக்கிறேன்னா அது அவரோட மனசாட்சி. ஆனா எப்பயுமே மெஜாரிட்டிக்கு மைனாரிட்டி என்ன பண்ணிடணும், இசைந்து வந்துடணும். அப்படி இசைந்து வந்தா நம்ம எதை அடைகிறோம், ஜூரி ரூல். ஜூரி ரூல் என்பது வேற ஒண்ணுமல்ல, அல்லது அந்த ஜூரி ரூலோட கான்செப்ட் வேற எதுவுமே கிடையாது. பாடத்தோட ஆதார வசனத்துல பார்த்தோம்ல, 1 Corinthians 1:10, ஏக சிந்தை, ஏக மனது, ஒன்றையே சிந்திக்கிறது, ஒன் மைண்ட், சேம் மைண்ட், ஒரே கருத்து உள்ளவர்களா காணப்படுது. அந்த வேறுபாடற்ற தன்மைக்கு நாம அந்த இடத்துல கடந்து வருகிறோம். அப்போ பெரும்பான்மையா இருப்பது போதுமானது அல்ல என்று சொன்னால், கூடிய மட்டும் எல்லா விஷயத்திலையும் ஒரு ஏக பெரும்பான்மையை அடைவதற்கே நாம் நாட வேண்டும். அந்த ஏக பெரும்பான்மை அடையாம குறைக்கிறோம், சதவிகிதத்தை இறக்குறோம், இன்னும் கொஞ்சம் மைனஸ் பண்ணிக்கிட்டே வரோம்னா அது என்னைக்குமே சபைக்கு ஹெல்த்தி கிடையாது, ஆரோக்கியம் கிடையாது. இதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நீங்க 6th வால்யூம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும் பாருங்க. 6வது வால்யூம்ல இங்க ரசல் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறார், என்னன்னா, உலக காரியங்கள்ல எப்பொழுதுமே பேர் மெஜாரிட்டி தான் ஒரு காரியத்தை டிசைட் பண்ணுவாங்க. இன்னைக்கு உலகத்துல தேர்தல் நடக்குதுல்ல, முதலமைச்சருக்கான தேர்தல் நடக்குது, மற்ற மினிஸ்டர்ஸ் 75 பார்க்குறாங்களா, எவ்வளவு வாக்கு வருது வரட்டும், எத்தனை கட்சிகள் நிற்கிறாங்களோ நிற்கட்டும், எல்லா கட்சிகளை விட எந்த கட்சி அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க அவங்க தான் யாரு ஜெயித்தோம். ஒருவேளை மொத்தமா என்ன சொல்லலாம், இப்போ ஒரு 8 கோடி பேர் இருக்கிறான்னு வைங்க தமிழ்நாட்டில்,
ஒரு 3 கோடி பேர் ஓட்டே போடலை, வெறும் 5 கோடி பேர் தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்கன்னா அந்த 5 கோடியை வச்சு தீர்மானம் பண்ணிடுவார். அதில் யார் அதிகமாக வாங்கியிருக்கிறா, எந்த கட்சியை அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க, ஜஸ்ட்டு மற்றவங்கள விட ஒரு 2 ஓட்டு கூட வாங்கினாலும் வின்னு யார் தான், அவர் தான் வெற்றி. இதுதான் ரசல் அவர் காலத்திலே சொல்றாரு, உலக காரியங்களில் பேர் மெஜாரிட்டி டிசைட் பண்றாங்க அப்படின்னா குறைந்த பெரும்பான்மை காரியங்களை முடிவு செய்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய சபை சரீர அங்கங்கள் மத்தியில இந்த வழிமுறையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, பின்பற்றக்கூடாது. அதிக பெரும்பான்மை வேணும் சபையில. அதனாலதான் ரசல் எழுதினாரு, ரிவர்ஸ்ல வைங்க பிரதர், ஒரு ஸ்லைடு ரிவர்ஸ்ல 5793ல 75 பேர் கூட, அதாவது 100 பேர் உள்ள எக்லீஷியால 75 பேர், இல்ல அதிகமா இருக்கிறீங்க இல்ல கம்மியா இருக்கிறீங்கன்னா சதவிகித ரீதியா 75%, 75% கூட வாங்கலைன்னா அந்த பொறுப்பை என்ன பண்ணாதீங்க, ஏத்துக்கிறாரு. அது என்ன ஊழிய வாய்ப்பா இருந்தாலும் ஒரு 75% பேர் கூட ஆமோதிப்பு கொடுக்காத பட்சத்தில் ஒரு காரியங்களை ஏற்றுக்கொள்வது எதுவா இருக்காது, ஞானமா இருக்காது. ஏன் சொன்னார்? மறுபடியும் 6th வால்யூம் போடுங்க. உலகத்துல தான் பேர் மெஜாரிட்டி விஷயத்தை தீர்மானிப்பார். ஆனா கர்த்தருடைய சபைக்குள்ள இந்த வெறும் பெரும்பான்மையெல்லாம் பத்தாது, ஏக பெரும்பான்மை வேணும், இல்ல ஏக மனது வேணும். வசனம் வாசிச்சு முடிச்சிடலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 மற்றும் 6. நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. அவ்வளவுதான். அப்போஸ்தலன் பவுல் இந்த வார்த்தைகளை ரோம சபைக்கு கொரிந்து சபைக்கு ஆரம்பிச்சார். இப்ப ரோம சபைக்கு சொல்லும் போது சொல்றாரு, தேவன் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஒரு மாதிரியின்படியே, அப்படின்னா அவருக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரோ அதே மாதிரி நீங்களும் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி அனுக்கிரகம் செய்வாராக. சோ அன்புக்குரியவர்களே, எலெக்ஷன் மாத்திரமல்ல, எப்பொழுதுமே நமது ஐக்கியம் எந்த ஒரு காரியத்தை பத்தி கலந்து ஆலோசிக்கும் போது ஏக சிந்தையாய் முடிவெடுக்கணும். அந்த ஏக சிந்தை முடிவுக்கு வழி மெஜாரிட்டி. மெஜாரிட்டியோட கருத்துக்கு மைனாரிட்டி என்ன பண்ணிடணும், இசைந்து வந்துடும். இதுவே இந்த பாடத்துல முக்கிய தகவல்களாக நாம் பார்த்திருக்கிறோம். இந்த ஒரு மனநிலை இருந்தாலே பல பிரச்சனைகளை நம்ம ஐக்கியத்துக்குள்ள நம்ம ஷார்ட் அவுட் பண்ணலாம், தீர்வுக்கு கொண்டு வரலாம். குறிப்பா பிரிவினைகள் சபைகளுக்குள் நடவாதபடிக்கு நம்மால் தடுத்து நிறுத்த அல்லது அதை தவிர்ப்பதற்கு இயலும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு இந்த பாடங்களை இவ்வளவு நேரம் கவனிச்சிட்ட உங்கள் அனைவருக்கும் என் நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.